गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम। गोपिका जीवनस्मरणं गोविन्दा। जय सद्गुरुनाथ भगवान की। समस्त भागवदल को नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशनम प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார். விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா. குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றளற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம். ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. ஊரும் புல் கொடியும் அஃதே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான். சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் திண்ணம் நாமறியச் சொன்னோம். பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலைமேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து. ரொம்ப அழகா ஆழ்வாருடைய பாசுரம். அப்புறம் கூகுள் பண்ணி பாருங்கள் எந்த ஆழ்வார்னு. முதல் ஆழ்வார்கள் 3 பேரில் ஒருத்தருடைய பாசுரம் இது. ஒன்று முதல் திருவந்தாது, இல்லாட்டி 2ஆம் திருவந்தாது, இல்லாட்டி 3ஆம் திருவந்தாது. இது 3த்துல தான் இருக்குது. தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலைமேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து. சங்கர நாராயண ஸ்வரூப அனுபவம் இது. தாழ் சடையும் சிவபெருமானுக்கு சடா முடி உண்டு, ஜடாதாரி. பகவானுக்கு நீளமான முடி உண்டு. தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும். சிவபெருமானுடைய ஆயுதங்களில் ஒன்று ஒன்மழு. பகவான் கையில் சக்கரம். அப்போ என்னடா, வலது பக்கம் நாராயணன், இடது பக்கம் சங்கரன். சங்கர நாராயண ரூபம். ஆனால் சிவபெருமான் அவருடைய இடப்பக்கத்தை கொடுக்க முடியாது. ஏன்? பார்வதியோட இடம் அர்த்தநாரீஸ்வரர். அதனால் என்ன ஆயிடுனா, இந்த இடத்துல அவர் தன்னுடைய வலது பக்கத்தில் ஸ்ரீனிவாசர். தாழ்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும். இடுப்பில் 2 பேரும் பெல்ட் கட்டின்னு இருக்கா.
இவர் பாம்பை கட்டின்னு இருக்கார், அவர் தங்க ஒட்டியானம் போயிட்டார். அதனால் இந்த பக்கம் பாம்பா, இந்த பக்கம் ஒட்டியானமா. சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு. எல்லா பக்கமும் ஆங்காங்கே அருவிகள் வழியும்படியான திருமலை மேல் எந்தைக்கு. எந்தைனா என்னுடைய தந்தைன்னு அர்த்தம். எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல். திருப்பதியில் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து. எத்தனை பேர் சங்கர நாராயண மூர்த்தியை பார்த்துருக்கள்? எத்தனை இடங்களில் பார்த்துருக்கள்? ஏதாவது கோவில் இருக்கா? சரி. இது நான் இந்த சித்திரம் பார்த்துருக்கேன், சங்கர நாராயண ரூபம். அதே மாதிரி செங்கல்பட்டு பக்கத்தில் திருமுக்கூடல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு ஸ்ரீனிவாசர் உண்டு. அதில் சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் சேர்ந்த ஸ்ரீனிவாச ரூபம் அங்கே அப்படியே இருக்குது. அந்த மாதிரி அங்கே இருக்கு. ஜோர். இந்த புரி பக்கம்லாம் போனோம்னா ஒடிசாவில் நிறைய இடங்களில் சித்திரம் வரைஞ்சிருப்பா, ரொம்ப அழகாக இருக்கும். கரெக்டாக அந்த சங்கரநாராயணன் வரைஞ்சிருப்பாள். 2 பேரும் காம்பீரியமாக இருப்பாள். சிவபெருமான் வெள்ளவெளேன்னு இருப்பார், சுவாமி நீல கலரில் இருப்பார். இந்த சிவபெருமான் நல்லா முறுக்கு மீசையெல்லாம் அப்படி வச்சுட்டு இருப்பார். 2 பேரும் நல்லா ஜம்முன்னு இப்படி தான் இருப்பாள். அந்த ஒரிசாவுடைய கரெக்டான வட்ட முகம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த சித்திரம் என்கிட்ட ஃபோட்டோ கூட இருக்கு என் மொபைல் எங்கேயும். அப்படி சங்கர நாராயண ரூபமாக இருந்து பகவான் அனுகிரகம் செய்கிறான் அப்படின்னு அனுபவம் ஆழ்வாருடையது. அதாவது ஸ்ரீனிவாசனோடையே சங்கரன் இருக்கார் அப்படின்ற மாதிரி. அது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது பகவானும் பக்தனுமாக, ஏன்னா வைஷ்ணவானாம் யதாசம்பு அப்படின்னு சொல்லி தானே சர்வவியாபி ருத்ரானாம் சங்கரச்சாஸ்மின்னு சொல்லி நானே சங்கரன்ற மாதிரி காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கார் அப்படின்னு அனுபவம். நம்ம அந்த சிவகிருஷ்ண லீலாவில் அன்னைக்கு அந்த கோகுலத்தில் அழகாக சங்கட ஹரண சிந்தாஹரண மகாதேவரை பார்த்தோம். கோகுலத்தில் 2 சிவபெருமானை பார்த்தோம். ஒன்று நந்தபவனம் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அடுத்தது யமுனை ஆற்றங்கரில் இருக்கக்கூடிய சிந்தா ஹரண மகாதேவ். அதுலேயே ஒரே லிங்கத்திலேயே 10,000 குட்டி குட்டி லிங்கங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு சாயங்காலம் கவச்சம் எல்லாம் சாத்தோம் அந்த சிவபெருமானுக்கு. அந்த முறுக்கு மீசை, அந்த ஜடாமுடி, இந்த ஜடாமுடிக்கு மேலே இப்படி நம்ம பார்த்து கீழே தான் லிங்கம் இருக்குது. பக்கத்தில் போய் அபிஷேகம் பண்ணலாம். இப்படி தலை பார்த்துன்னு ஒன்று இருக்கும். கங்கா வேறு, அவர் தலையில் வேறு ஜலத்தை விடுவோம், யமுனா ஜலத்தை. அவர் கங்காதரன், ஆனால் அவர் தலையில் யமுனா ஜலத்தை விட்டு அபிஷேகம். ஏன்னா அவ்வளவு அழகாக அந்த இடத்துல யமுனா இருக்கிறது கங்காதரன், ஆனால் யமுனா ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணால் சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆயிடும். யசோதா வாய்ஸ் முழுக்க பண்ணிட்டு இருந்தாளாம். கண்ணன் 11 வயசில் கிளம்பி போன பிறகு என் புள்ள நன்னா இருக்கணும், டெய்லி அந்த கங்காதரனுக்கு யமுனா ஜலத்தினாலே அபிஷேகம் பண்ணாள்னு காண கிடைக்கிறது. நந்தகோபர் முதற்கொண்டு எல்லாரும் பூஜை பண்ண சிவபெருமான் சிந்தா ஹரண மகாதேவ. ஒரே கவலையாக இருக்கே, அந்த கவலையை அறுக்கக்கூடிய ஹரன் சிந்தாஹரண மகாதேவன். இந்த கிருஷ்ணனுக்கு அத்தனை தூரம் பிரியமாம் சிவபெருமான். 2 பேருக்கு பரஸ்பரம் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அத்தனை ஒரு காதல் உண்டு. எப்பரம் ரம்ஹசஹ சாக்ஷாத் திரிகுணா ஜீவ சம்யுதாத் பகவந்தம் வாசுதேவம் பிரபன்னஹ ச பிரியோஹிமே. ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் சொல்கிறது சிவபெருமான். யஹ் பரம் ரம்ஹசஹ சாக்ஷாத் திரிகுணா ஜீவ சம்யுதாத்
பகவந்தம் வாசுதேவம் பிரபன்னஹ. பகவானான வாசுதேவனை பிரபத்தி பண்ணவர்கள், பிரபன்னர்கள்னு சொல்வார். பகவந்தம் வாசுதேவம் பிரபன்னஹ ச பிரியோஹிமே. வாசுதேவனை சரணடைந்தவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். சொல்றது சிவபெருமான். ருத்ரகீதம், நாராயண சரஸ், குருவாயூரில் பிரச்சேதசர்கள் கிட்ட சிவபெருமான் சொல்கிற ஸ்லோகம் இது. வாசுதேவனை பிரபத்தி பண்ணவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சிவபெருமான் ரொம்ப அழகாக கொண்டாடுறார். அத்தனை ஆச்சரியம் இவா ரெண்டு பேருடையதான அனுபவம். ஸ்வதர்ம நிஷ்டக சதஜன்மபிஹி புமான் விரிஞ்சதாமேதி ததப் பரம் ஹிமாம் அவ்யாக்ருதம் பாகவதோத வைஷ்ணவம் பதம் யதாஹம் விபுதாஹ கலாத்யயே. ரொம்ப அழகாக சிவபெருமான் சொல்கிறார், யார் தங்களுடைய தர்மத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி ஒரு 100 வருஷம், அதை கரெக்டாக 100 வருஷம், 100 ஜென்மா, 100 ஜென்மா தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக, நமக்கு இந்த ஜென்மாலேயே போதுண்டா சாமின்னு இருக்கு, 100 ஜென்மா விடாமல் யார் தங்களுடைய தர்மத்தை அழகாக பண்ணுறாளோ அவர்கள் பிரம்மான்ற பதவி அடைகிறாளாம், பிரம்ம பதவி அடைகிறாளாம். 100 ஜென்மா ஒரு நாள் கூட தலையெழுத்து பண்ணி தொலைய வேண்டியிருக்கேன்னு புத்தி இல்லாதபடி எல்லா தர்மத்தையும் ஒழுங்காக பண்ணுறவர்கள் பிரம்ம பதவியை அடைகிறார்கள். அதுக்கு மேலே அவ்வளவு அழகாக தபஸ் பண்ணுறவா பரம் ஹிமாம், அவர்கள் என்னுடையதான கைலாசத்தை அடைகிறார்கள். அவ்யாக்கிருதம் பாகவதோத வைஷ்ணவம் பதம் யதாஹம் விபுதாக கலாத்யயே. அதே சந்தர்ப்பத்தில் ஹரிய விஷ்ணுவை கிருஷ்ணனை சரணடைஞ்சவர்கள் நேர வைகுண்டம் போய்ட்றா. எங்கேயும் நிற்கிறதே கிடையாது, கடகட கடகடன் வைகுண்டம் போய்ட்றா. எல்லாமே சிவபெருமானுடைய வாக்கியம். அழகாக ஜம்முன்னு பார்த்து பார்த்து அனுபவித்து சொல்கிறார். அப்போ சொல்கிறார், அத பாகவதா யூயம் பிரியாக ஸ்த பகவான் யதா ந மத்பாகவதானாம் ச பிரேயானன்யோஸ்தி கர்ஹிச்சித். அவ்வளவு அழகாக பகவானுடைய பக்தர்களே, நீங்கள் அவ்வளவு அழகாக பகவான் அனுபவிக்கிறீர்கள், அதனால் பகவானுக்கு துல்லியமானவர்கள் நீங்கள். எனக்கு எப்படி பகவானை கிருஷ்ணனை பிடிக்குமோ அந்த மாதிரி உங்களையும் பிடிக்கும். அதே போல் உங்களுக்கும் நான் தான் பிரியமானவன். இதெல்லாம் சிவபெருமான் பிரச்சேதசர்கள்கிட்ட குருவாயூரில் நாராயண சரஸ்லேருந்து ஆவிர்பவிச்சுட்டு சொல்ல. இதுக்கப்புறம் தான் ருத்ரகீதம் ஆரம்பம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி, நீங்கள் யார், நாங்கள் தான் வாசுதேவனை நோக்கி போயிட்டு இருக்கோம், நீங்கள் யார் குறுக்கிழவர்கள் அப்படின்னு கேட்டப்படாது இல்லையா? சாதாரண சிவ பூஜையில் கரடி மாதிரி, இது வாசுதேவ பூஜையில் சிவனுடைய மாதிரி ஆயிடப்படாது இல்லையா? அதனால் முதல்ல சேஃபாக இத்தனையும் சொல்லிட்டு அதன் பிறகு வாசுதேவனுடைய மகிமையை கீதமாக சிவபெருமான் பாடுறார். நிஜமாக சிவபெருமான் அவ்வளோ நன்னா கீதம் பாடுவார். அவருக்கு தான் சங்கீதத்தினுடைய நுணுக்கம் நன்னா தெரியும். ஏன்னா ப்ரூஃப் ருத்ரப்பிரயாகையில் நாரதருக்கு சங்கீதத்தினுடைய நுணுக்கங்களை சிவபெருமான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸ்கந்த புராணத்தில் அந்த வைபவம் காண கிடைக்கிறது. அத்தனை சிரேஷ்டம் இந்த சிவபெருமானுடைய அந்த பக்தியும் பகவத் அனுபவமும் அப்படின்றார். ஒரு நாள் கண்ணன் அழகாக விரஜபூமியில் தூங்கின்னு இருக்கான். நந்த கோகுலம் இல்லாட்டி நந்தகாவுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டான். ராத்திரி குழந்தை சமத்தா தூங்கின்னு இருக்கு. பக்கத்தில் யசோத பார்க்குறாளாம். திடீர்னு பார்த்தா இந்த பிள்ளை ஏதோ வளர்றான். என்னடா வளர்றான்னா, சம்போ ஸ்வாகதம். தூக்கத்தில் கிருஷ்ணன் தூக்கத்தில் வளர்றான். சம்போ ஸ்வாகதம் அஸ்யதாமிதயிதோ வாமேன பத்மாசன க்ரௌஞ்சாரே குசலம் சுகம்
சுரபதே வித்தேஷனோ திருஷ்யசே இத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைடபஜித ஸ்ருத்வா யசோதாகிரக கிம் கிம் பாலக ஜல்பசீதி ரச்சிதம் தூது கிருதம் பாதுனஹ. நன்னா தூங்கிட்டு இருக்கான் கிச்சா பையன். இப்போ நமக்கெல்லாம் சொப்பனம் வந்தால் உங்களுக்கு தெரியும், நாய் துரத்துற மாதிரி இருக்கும், யாராவது திட்டுற மாதிரி இருக்கும், அடிக்கிற மாதிரி இருக்கும், பாம்பு கடிக்கிற மாதிரி இருக்கும், இப்படிலாம் தானே சொப்பனம் வரும். இந்த குட்டி குட்டி குழந்தைகள்லாம் விளையாடுற குழந்தைகள் அது என்ன விளையாடித்தோ அந்த விளையாட்டில் என்ன சண்டை போட்டுதோ அதெல்லாம் நம்ம மேலே உதைக்கும். இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க, ஏன்டா நேற்று யாரோடா சண்டை போட்டு அப்படின்னா வீட்டில் ரொம்ப ஒன்றும் சொல்ல மாட்டோம், எல்லாம் அதே தெருவில் இருக்க பசங்களோட தானே. அடுத்த நாள் காத்தால் பிடிச்சிருவா, நேற்று யாரோட சண்டை போட்டு என்ன சண்டைன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா, அவனை அடிக்கிறேன்னு பக்கத்தில் என்ன அடித்தாய் அப்படின்வா. தெரியாமலேயே அந்த கயிறில் சொருகி விட்டாலொழியே பறந்துட்டு தான் இருக்கும். சைடில் கயிறு இருக்கு பாரு, அதில் சொருகி விடு. அப்போ அந்த குழந்தைகளுடைய விளையாட்டில் உள்ளுக்குள்ளே எமோஷ்னலி என்ன இருக்கோ அது வெளில வரும். ஆனால் கிருஷ்ணனோட சொப்பனம் நிறைய பேருக்கு கிருஷ்ணன் சொப்பனத்தில் வருவான். வாரணமாயிரம் சூழவலம் கண்டு அப்படி சொல்கிறாலே ஆண்டாள் ஜோரா சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர்பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். இது ஆண்டாளுடைய கனவு. இந்த மாதிரி மீராவுடைய கனவு, துக்காராமுடைய கனவு எல்லாம் பார்த்தோம், நிறைய உண்டு, பார்த்துருக்கோம் நம்ம. இது கிருஷ்ணனோட கனவு. அழகா சம்போ ஸ்வாகதம், சம்போ வாங்க வாங்க சொப்பன சொல்கிறான், சம்போ ஸ்வாகதம் ஆசியதாமித. இங்கே உட்காருங்க ஜம்முன்னு. எங்கே உட்கார வைப்பான் சம்புவை? சம்புவுக்கு எங்கே இடம் கொடுப்பான் கிருஷ்ணன்? எந்த பக்கத்தில்? வலது பக்கம். ஏன்னா பத்மநாபர் கோவிலில் பகவானுடைய தட்சிண பாகு பக்கத்தில் தான் சிவன் இருக்கார். அதனால் க இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கேசவன்ற திருநாமத்துக்கு சொல்லும் பொழுது கன்ற அக்ஷரம் பிரம்மதேவனை குறிக்கும். எல்லா ஜீவர்களுக்கும் நான் ஈசன், நாங்கள் ரெண்டு பேரும் அவனுடைய அங்கத்தில் இருக்கிறதுனாலே அவனுக்கு கேசவன்னு திருநாமம்னு இருக்குது ஸ்லோகம். க இதி பிரம்மணோ நாம. அதனால் பகவானுடைய வலது புஜம் சிவபெருமான். அதனால் சம்போ ஸ்வாகதம் ஆஸ்யதாமித இதோ வாமேன பத்மாசன. பத்மாசன யாரோட பேராக இருக்கும்? யோகால பத்மாசனம் தெரியும். பத்மாசன அப்படின்னு யாரோட பேராக இருக்கும்? பத்மத்தையே ஆசனமாக யார் வச்சுருக்கா? பிரம்மதேவர். அதனால் அவர் பேர் பத்மாசனன்னு பேர். பத்மாசனி தாயார்னு சொல்லுவோம். தாமரையில் மலர்ந்து வளர்ந்தவனால பத்மாசனி தாயார் மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். இதோ வாமேன பத்மாசன. இந்த இடது பக்கம் வந்து உட்காருங்கோ. சம்போ வாங்கோ, வலது பக்கம் உட்காருங்கோ. ஹே பத்மாசனா, இடது பக்கம் உட்காந்துக்கோ. கிரௌஞ்சாரே குஷலம் சுகம். ஏ கிரௌஞ்சாரே யாரு? கிரௌஞ்சாரே. கிரௌஞ்ச பர்வதம் யாரோட சம்பந்தப்பட்டது? முருகன். கிரௌஞ்சாரே குஷலம் சுகம். அந்த கிரௌஞ்ச பர்வதம் தான் உத்தராகண்டில் இருக்க கார்த்திக் சுவாமி அப்படின்னு காண கிடைக்கிறது. கிரௌஞ்சாரே குஷலம் சுகம். என்ன முருகா சௌக்கியமா? ரோட்டில் யாரை போகும்போது கேட்போம் இல்லையா, அவளை பார்த்துட்டு அந்த மாதிரி. கிரௌஞ்சாரே குஷலம் சுகம் சுரபதே வித்தேஷனோ திருஷ்யசே. சுரபதே தேவேந்திரா, என்ன ஆளையே காணல் இந்த பக்கம்லாம். இத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைடபஜித ஸ்ருத்வா. கைடப மது கைடபன்னு சொல்லி அந்த கைடபர்களை ஜெயிச்சவனான அந்த கிருஷ்ணன் ஸ்வப்னத்தில் வளர்றானா. இத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைடபஜித ஸ்ருத்வா யசோதாகிரஹ. குழந்தை பக்கத்தில் படுத்துட்டுருக்கான், யசோதை படுத்துட்டுருக்கா. நந்தகோபர் கையில் வேல் வச்சு நின்றுருக்கார். கூர்வேல் கொடுந்துள்ளன் நந்தகோபன் குமரன். இந்த பூத்தனா வந்துட்டு போனே ராத்திரி தூங்க மாட்டேங்கிறாராம். எப்போ பார்த்தாலும் கையில் ஈட்டியை வச்சுண்டு வேலை வச்சுண்டு
பகவானுடைய கட்டில் காலில் ஒரு கட்டெரும்பி ஏறினா கூட ஈட்டியை வச்சு அப்படி குத்துறாராம். குத்தி அதை கொண்டுட்டு யாரோ ராட்சசன் இல்லைன்னு அப்புறம் தூக்கி போடுறாராம். இத்தனைக்கும் நுனிப்புல் மிதியாத அஹிம்சாவாதின்னு சொல்லுவாள். இப்போ நமக்கெல்லாம் என்ன புல் தரையை பார்த்தா ஓடி நடக்கலாம், உக்காரலாம், படுக்கலான்னு தோணும். இல்லை, அது இடத்துல போய் போர்டு வேறு வச்சுருவா, புல் மீது நடக்காதீன்னு. ஆனால் போய் நடந்தால் தான் நமக்கு ஒரு பெரிய சமாதானம். நந்தகோபர் புல்லு மேலே நடக்க மாட்டாராம், புல்லுக்கு வலிக்குமேன்னு. அப்பேற்பட்ட ஒரு அஹிம்சாவாதி. ஆனால் இந்த பூதனா வந்ததிலேருந்து நந்தகோபருக்கு அப்படி ஒரு வீரம் வந்துடுத்தா, ஈட்டியை வச்சுண்டு கட்டெரும்பு குத்தி கண்ணனை காப்பாத்தின்றிருக்கார். அத்தனை ஒரு வாத்சல்யம் கண்ணனிடத்திலேன்னு காண கிடைக்கிறது. அதனால் யசோதா படுத்துட்டுருக்கா, நந்தகோபருடைய மிஷின்னு எல்லா பக்கமும் செக்யூரிட்டி வேலை பண்ணிட்டுருக்காராம். இது தூக்கத்தில் வளர்றதான். சம்போ ஸ்வாகதம், பத்மாசனம் இருந்து உட்காருங்கோ, என்ன முருகா சௌக்கியமா, என்ன இந்திரா, என்ன குபேரா, ஆளையே காணலை இந்த பக்கம் அப்படின்னு இவன் சொன்னான்னா உடனே யசோத கிம் கிம் பாலக ஜல்பசீதி ரச்சிதம் தூதூ கிருதம் பாத்துனஹ. சோ 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 போங்க எல்லாம் போகும். யசோதைக்கு என்னன்னா குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுறாலும் கவலையா. போ 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 அந்த திருஷ்டி சுத்தி தூ 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 அப்படின்னு இல்லையா, திருஷ்டி தூ தூ துப்பு அப்படின்னு அந்த தூ தூ கிருத்தம் பாத்துனஹ. கிருஷ்ணனுடைய சொப்பனத்தை கேட்ட யசோத பயந்து போய் தூ தூ பா சோ சோ அப்படின்னால அந்த தூது கிருத்தம் நம்மை காக்கட்டும். லீலாசுகருடைய கிருஷ்ண கர்ணாமிருத அனுபவம் இது. எத்தனை அழகு பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும்? சொப்பனத்தில் இவளோட டிஸ்கஸ் பண்ணுறானா. அதாவது பலவிதமாக கிருஷ்ணன் யசோதைக்கு தான் பரபிரம்மம்னு காட்டுறான். யசோதைக்கு அது பரபிரம்மமாக வேண்டாம், என் கிச்சா பயிலாக இருந்தால் போதும், காணாவாக இருந்தால் போதும். அது வாசுதேவனாக வேண்டாம், காணா கணையா அவ்வளோதான், ஏ கிச்சா கட்டி போடும்படியா. அதனால தான் எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. இந்த மாதிரி ஏதான ராத்திரி சொப்பனம் கண்டான்னா அடுத்த நாள் சங்கடகர சதுர்த்தியான கொண்டு பாலபிஷேகம் பண்ணு, அவ்வளோதான். சிந்தாஹரண மகாதேவருக்கு பாலபிஷேகம் எதுக்குடானா, நைட்டு குழந்தை துஸ்வப்பனம் இல்லை. அதாவது என்னடான்னா, அவன் சொப்பனத்தை தேவர்கள் வந்தாலே துஸ்வப்பனமா யசோதைக்கு, குழந்தைக்கு எதுவும் ஆயிடுத்து அப்படி. அப்படி ஒரு கிருஷ்ண சிவப்பிரீத்தியை ஜம்முன்னு பார்த்து அனுபவித்தவள் யசோதானா. அவளுக்கு அது புரிஞ்சிக்க முடியலையாம். அத்தனை சிரேஷ்டம் இந்த சிவபெருமானுக்கும் கிருஷ்ணனுக்குமான பிரியம். அதே மாதிரி நந்தகாவ்னு ஒன்று உண்டு. கண்ணன் ஒரு 3 வயசு வரைக்கும் இருந்தது தான் கோகுலம். மகாவனம், பிருகத் வனம்னு பெயர் அதுக்கு. கோகுலத்துடைய ஒரிஜினல் பெயர் பிருகத் வனம், பெரிய வனம், மகாவனம்னு பேர். மருத மரங்கள் முறிக்கிற வரைக்கும் தான் கோகுலத்தில் சுவாமி இருக்கான். அதுக்கப்புறம் பழக்காரிக்கு அனுகிரகம் பண்ண உடனே அங்கிருந்து அவள்லாம் கிளம்பி பர்சானா பக்கத்தில் நந்தகாவ், நந்தகோபனுடைய கிராமத்துக்கு போயிடுறார்கள். சரியா அவளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த ஸ்தலம் நந்த கிராமம் தான். நந்தகோபரோட அப்பா அவள்லாம் வாழ்ந்தது நந்த கிராமம் தான். இந்த அசுராளுடைய தொல்லையெல்லாம் தாங்க முடியாமல் தான் அங்கிருந்து பிருகத்வனம், மகாவனம் வந்து செட்டில் ஆறா. மாதி மாதி பூதனா, சகடாசுரன், திருநாவர்தன், இப்படி ஒவ்வொருத்தராக வரா. மருத மரங்கள் முறிஞ்ச உடனே தீர்மானம் பண்ணிட்டா, இந்த ஊர் நன்னா இல்லை. உபநந்தன் ஒருத்தர் தான் சொல்லார், இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல திரும்பி எல்லாரும் கிளம்பி போகிறான்னா, அங்கிருந்து அவள் நந்தகிராமம் போகிறதுக்குள்ள 2 இடங்களில் தங்கிட்டு கடைசியில் தான் நந்த கிராமம் போகிறான். சகடீகரான்னு ஒரு இடம் உண்டு பிருந்தாவனத்தில். சட்டிகரான்னு இன்றைக்கி அந்த இடத்துக்கு பெயர். இந்த சகடம்னு சொல்கிற வண்டிகள் எல்லாம் வட்டமாக நிறுத்தி வச்சுட்டு அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம். ஏன்னா நந்தகோபருக்கு மட்டுமே 1 கோடி மாடு உண்டு. அதுக்கப்புறம் உபநந்தனுக்கெல்லாம் அவாவாளுக்கு மாடு உண்டு. இந்த ஹோல் கேங்கு கிளம்பணும். இப்போ வேறு ஒன்றும் இல்லைன்னா கடை மூட்டை கட்டிட்டு போயிடலாம். இந்த மாடுகளெல்லாம் ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போக முடியாது. அதனால் அந்த கோகுலத்துலேருந்து கிளம்பி பிருந்தாவனத்தில் சட்டிகரான்னு இன்றைக்கி அதுக்கு பேர். அந்த இடத்துல வந்து கொஞ்ச நாள் செட்டில் ஆகி அங்கே யமுனை ஆத்தங்களில் இருந்துட்டு குழந்தைகள்லாம் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு அங்கிருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போகிறா, காமியவனம் போகிறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நந்த கிராமம் போகிறா. இன்றைக்கும்
அந்த காமன்னு சொல்லுவா. காமிய வனத்திலையும் ஒரு நந்த பவனம் இருக்குது. அந்த மாதிரி நந்த கிராமத்திலையும் அழகாக ஒரு நந்த பவனம் இருக்குது. ஸோ 3 இடத்துல நந்தகோபருடைய திருமாளிகை. இந்த பிருந்தாவனத்தில் மட்டும்தான் நந்தகோபர் திருமாளிகை இல்லை, 3 இடத்துல நந்தகோபர் திருமாளிகை உண்டு. அத்தனை ஆச்சரியம். அந்த நந்த கிராமம்ன்றது ஒரு மலை மேலே இருக்கும். மலையடிவாரத்துலேயும் கிராமம் உண்டு, மலைக்கு மேலேயும் கிராமம் உண்டு. அந்த மலைக்கு மேலே தான் நந்தகோபருடைய திருமாளிகை உண்டு. இன்றைக்கும் அந்த திருமாளிகையில் அந்த கோவில் ஆக்சுவலாக நந்தபவனம் திருமாளிகை உள்ளே ஏறின உடனே இடது பக்கம் பார்த்தோம்னா சின்னதாக ஒரு சந்நிதி இருக்கும். நந்தீஸ்வர மகாதேவர்னு அவருக்கு பெயர். நான் உட்காந்துருக்கு இல்லையா, இந்த மேடை சைஸ் தான் அந்த சந்நிதியே. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தா நந்தீஸ்வர மகாதேவர்னு அவருக்கு பெயர். இந்த கர்க சம்ஹிதையில் பிரம்ம வைவர்த்த புராணத்தெல்லாம் காண கிடைக்கிறது. கிருஷ்ணவதாரம் நடக்க போகிறது அப்படின்ன உடனேயே பிரம்மதேவர் சொல்கிறார் எல்லாரும் பூமியில் அவதாரம் பண்ணணும்னு அப்படின்னு. அப்போ பகவான் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரம்மதேவர் சிவபெருமான்லாம் பிரார்த்திச்சுக்கிறாளாம். எங்களுக்கு உன்னுடைய பாலலீலையெல்லாம் நன்னா பார்க்கணும், அதற்கேற்ற மாதிரி அனுகிரகம் பண்ணணும், அந்த குஞ்சித பாதத்தை தலையில் சுமக்கணும். நிஜமாகவே அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுடைய பாதம் எவ்வளோ நல்லா இருக்குது, சிக்கச்சுவேன்னு இருக்குது. அந்த பூமி படாத குழந்தையினுடைய பாதம் அது ஒரு அழகு உண்டு. இன்றைக்கி ஆற்றில் குட்டி குழந்தை இருந்தால் ஸ்ரீ ஜெயந்திக்கெல்லாம் அதோட காலில் அந்த மாவை வச்சுட்டு அப்படி லைனாக அப்படி வச்சுட்டோம்னா அழகாக இருக்கும். அப்போ சிவபெருமானுக்கு ஆசையாம், பிரம்மதேவருக்கு ஆசை ராதாராணி பாதங்களை சுமக்கணும். அதனால தான் விஷபானுபுரம் பிரம்மதேவருடைய தலையாக சொல்கிறது உண்டு. அதே நந்தீஸ்வரர், இந்த நந்தகோபருடைய திருமாளிகை இருக்கக்கூடிய நந்த கிராமம் சிவபெருமானே மலையாக இருக்காராம். சிவபெருமானே மலை, எப்படி அருணாச்சலேஸ்வரர் மலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நந்த கிராமத்தினுடைய மலையே ஸ்வயம் சிவபெருமானா. ஏண்டான்னா குஞ்சு கிச்சா பயலுடைய செந்தாமரை பாதங்கள் தலையில் அப்படியே தரிச்சுக்கணுமா. அன்றைக்கி கூட சொன்னோம் இல்லையா, குஞ்சு கிச்சா பயில வாங்கிண்டார், அப்படியே ஆனந்தத்தில் தளச்சார்னு. அந்த மாதிரி அழகாக அந்த இடத்துல அந்த நந்தீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தோடு இருக்க. அங்கேயும் சிவபெருமான் கிருஷ்ண தரிசனத்துக்காக வராருன்னு காண கிடக்குது. அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, கோகுலத்துக்கு சடா முடியெல்லாம் கழுத்தில் பாம்பெல்லாம் மாலையாக போட்டு யோகியாக வந்தார்னு. சரி, இந்த ஊரை விட்டு போயிட்டோன்னு அவரும் பின்னாடியே வந்துட்டார். கோகுலத்தில் அங்கே சிந்தாஹரண மகாதேவராக இருந்தால் திரும்பி இவா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்துட்டார். வந்தாச்சு, அங்கேயே இருக்கார். அப்பப்போ வரார், அப்பப்போ தரிசனம் கிடைக்கிறது. பிக்ஷைக்கு வரார், யசோதைகிட்ட சொல்கிறார் எனக்கு கிருஷ்ண தரிசனம் பண்ணி வை. இதே தான். அப்புறம் யசோதை புரிஞ்சு எடுத்து சரி இவர் யாரோ ஒரு அகோரி பாபா, சாது பாபான்னு சொல்லி அப்பப்போ கிருஷ்ணனை கொடுப்பார். ஒரு கிருஷ்ணனை வாங்கிப்பார், கொஞ்சுவார், தலையில் கை வைப்பார், நெத்தியில் விபூதி இட்டு விடுவார், வாயில் கொஞ்சம் விபூதியை போடுவார். அவர் எதுவெல்லாம் ஜபிப்பார். அவர் என்ன ஜபிக்கிறான்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். கிருஷ்ணன் பாட்டுக்கு ஒரு தாடியெல்லாம் பிடிச்சி இழுத்துண்டு ஜடாமுடியெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு குழந்தைகளை பிடிக்கும் இல்லையா, அப்படி பார்க்கும். 2 பேர் அண்ணலும் நோக்கினான் அவனும் நோக்கினான்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாள். சிவபெருமானும் பார்க்க, கிருஷ்ணனும் பார்க்க, நடா கொஞ்சம் எப்படா இருக்கா ஏ குட்டா அப்படின்னு வாரான். அது ஈன்னு அடிக்குமா, அந்த 2 பல்லு வேறு தெரியுமா, இந்த குஞ்சித்தமான அந்த 2 பல்லு பெருசாகிடுது இப்போ. அதனால் என்ன பேச்சு வேறு வருது, சாது பாபா அப்படின்றதான். இவர் தலையில் சந்திரன் அதெல்லாம் வேறு பிடிச்சி இழுக்கிறதான். கழுத்தில் இருக்க பாம்பை பிடிச்சி இழுத்து விடுறது தான். அவர் உடம்புல இருக்க சாம்பலெல்லாம் அப்படி தடவிக்கிறதான், உடம்புலெல்லாம் பூசிக்கிறதான். அப்புறம் அவர் அந்த விபூதி சுருக்கு பை வச்சுருக்கார். அதை திறந்தால் இவனே அதுக்குள்ளே கையை விட்டு அவர் நெத்தியிலே கொஞ்சம் விபூதி இட்டு விடுறானா. நிஜமாக ரசமான லீலைவா 2 பேருக்கு. நமக்கு தான் நிஜமாக புரிய மாட்டேங்கிறது. அத்தனை அழகாக உடனே இவர் அவனுக்கு இட்டு விட, அவர் எனக்கு இட்டு விட, அப்படியே உருகிறாராம். பார்வதி போச்சு, இன்றைக்கி ராத்திரி அவ்வளோதான் இதையே பேசின்னு இருப்பார். சாதாரணமாகவே கிருஷ்ண புராணம் தான் பேசுவார், இன்றைக்கி கேட்க வேண்டாம். அதன் பிறகு இவர் கொஞ்சம் முடித்து திருப்தி ஆனோன்னு ஒரு நிறைய நேரம் கொஞ்சம் யசோதைக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த பொசசிவ்னஸ் அம்மாவுக்கு உண்டு இல்லை, எங்கேயாவது தன் குழந்தை தன்னை விட்டு போயிடுமோன்னு ஒரு கவலை இருக்கும். நமக்கு வேண்டப்பட்ட மனுஷாதான் அந்த குழந்தைய பார்த்துப்பா. ஆனாலும் அவளுக்கு ஏதோ வேலை இருக்கிற வரைக்கும் யாரோ குழந்தைய பார்த்துட்டா தேவை.
அதுக்கு மேலே குழந்தை அங்கே ஒட்டின்ட்டா அம்மாவுக்கு மனசு அப்படியே படப்படப்படன்னு அடிச்சுக்கும், இந்த பொசசிவ்னஸ் வந்துடும். அப்போ உடனே யசோதைக்கு வாடா கிருஷ்ணா வா காணா போ வா போகலாம், வேலை இருக்கு இல்லையா, இப்போ குழந்தைக்கு தொப்பை பசிக்கிறது இல்லையா அப்படின்னு வாடா, உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். யசோதை சொல்லியாச்சுன்னா அந்த க்ஷணம் அவனுக்கு பசிக்கணும். அந்த மாதிரி அம்மா ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கானா மடியில் போட்டு பால் கொடுத்துருவா இல்லையா, எல்லா இடத்துலையும் நிவேதனம் தானே அவனுக்கு. யசோதை மாதிரி வேறு யாரும் நிவேதனம் பண்ண முடியும் இனிமேல்? யாருக்கு அந்த பாக்கியம் உண்டு? மடியில் படுக்க வச்சுண்டு ஜோராக அவனுக்கு பால் கொடுத்துண்டு அவன் திருவடியை பிடிச்சு வந்து அவன் தலையை கோதிண்டு இருப்பான் இல்லையா. அதனால் அவன் சாவுவான யசோதை கிட்ட உடனே சிவபெருமான் கொடுத்துட்டு போவாரான். அப்போ யசோதை கேட்குறாளாம், சாது பாபா அப்போ கூட அவளுக்கு தெரியாது சிவபெருமான்னு. ஏதோ ஒரு அகோரி பாபா வந்திருக்கார், தரிசனத்துக்கு வந்திருக்கார், கிருஷ்ணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார், இவ்வளோதான் தெரியும் அவளுக்கு. அப்போ அவள் கேட்குறா, சாது பாபா எப்போ பார்த்தாலும் வந்து கிருஷ்ணனை கொஞ்சிட்டு போயின்ட்டுருக்கேள், யார் தானே கேளுங்கோ, பால் தரட்டுமா, நல்ல வெண்ணெய் தரட்டுமா, தயிர் தரட்டுமா, மோர் வேணுமா, நெய் வேணுமா, இல்லாட்டி அரிசி தந்துட்டுமா, நீங்களா சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறாளாம். அப்போ சிவபெருமான் சிரிக்கிறாராம், அரிசியெல்லாம் கொடுத்து சமைக்கிறதுக்கெலாம் அவசியம் இல்லைம்மா, வேறு என்ன வேணும், என் ஒய்ஃபே அன்னபூர்ணி தான், நன்னா சமைப்பா, ஃபஸ்ட் கிளாஸாக என்னோடய பிக்ஷா பாத்திரம் எல்லாம் ரொம்பபடியாக சமைச்சிடுவா. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசைன்னாராம், என்னன்னா இந்த கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் மம்மு ஊட்டிட்டோம், எப்படி கடைசியில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், இந்த அம்மாக்கள் திருஷ்டி சுற்றி போடுறதுக்காக கொஞ்சம் வச்சுருப்பாள், அது டெய்லி ஒவ்வொரு வாய் கூட்டிகிட்டே போவோம், அதை தாண்டி ஒரு வாய் மிச்சமாகிட்டே இருக்கும். சில அம்மாக்கள் வாயிலே போட்டுருவா, சில அம்மாக்கள் மூத்த குழந்தைய இளைய குழந்தை அது வாயில் திணிச்சிருவா, யாரும் கிடைக்கலன்னா அப்பா கிட்ட இந்தாங்க கடைசி வா இந்தாங்க அப்படின்னு கொடுத்துருவா. அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம், இந்த பலராமனும் கிருஷ்ணனும் சாப்பிட்ட பிறகு அந்த மீதி அன்னம் இருக்குமே அந்த பிரசாதம் தான்னு கேட்குறாராம். எதுக்கு அது எதுக்கு, நான் அவங்களுக்கு நல்லதாக தரேனே. என்றைக்குமே இந்த குழந்தைகளுக்கு பிசைஞ்ச சாப்பாடு போல் வராது, அது என்னமோ தெரியாது. அப்போ மட்டும் லேடிஸ் மனசில் கடுப்போ கோபமோ வெறுப்போ ஒன்றும் வராது. அது ஆதிகாரி போடும்போது இது மாதிரி வருதுன்னு யாரோ ஒரு ஆள் கை தூக்குங்கோ, யாரோ ஒரு ஆள் கை தூக்குவோம், இவ்வளோ ஸ்திரீகள் இருக்கணும், யாருக்கும் வராது. ஆமாம், என்னத்தை வடித்து கொட்டினாலும் இந்த மனுஷனுக்கு நாக்கு தான், ஒன்று உப்பு ஜாஸ்தின்றார், உப்பு குறைச்சான்றார், என்ன பண்ணி போடு, இந்த நாக்கு அடங்காதேன்னு. நாங்களும் அப்படி தான் இருக்கோம், உண்மையை சொல்லணும் இல்லையா. எத்தனை பண்ணாலும் எத்தனை விதமாக பண்ணாலும் திருப்தி அடைய மாட்டேங்கிறது. அதே விஷயம் யாராலும் ரொம்ப ஜோராக இருக்கணும், அதே தான் இவாத்துலையும் நம்மாத்துலையும் பண்ணியிருப்பான், ஆனாலும் அதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ப்ரொஃபைல் கம்மி தான், அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி தான். சிவபெருமான் சொல்கிறாராம், அந்த குழந்தைகளுக்கு அதுவும் இவனுக்குன்னு பண்ணாது எக்ஸ்க்ளூசிவ் தானே. இன்றைக்கெல்லாம் யூடியூப் நிறைய வந்தாச்சு, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் புளியோதரை, காஞ்சிபுரம் வரதராஜன் கோவில், காஞ்சிபுரம் இட்லி, என்ன வேணால் பண்ணுங்கோ, அந்த டேஸ்ட்டு வராது, சத்தியமாக வராது. அம்பலப்புழா பாயசம் டேஸ்ட் யாராவது கொண்டு வந்துட முடியுமா? எல்லாரும் சொல்லுவோம், 1000 சொல்லுவோம், ஒரு நாளும் ஒருத்தருக்கும் வராது. ஏண்டான்னா அவனுக்கு நிவேதனம் பண்ணதுனாலே அந்த ருச்சியை ஒழிய வெறும் இன்க்ரீடியன்ட்ஸ்னால பண்ணுறவர்கள்னால அந்த ருச்சி கிடையாது. அது இத்தினோண்டு கொடுப்பா. இந்த கோவிலெல்லாம் சைன ஆரத்திக்கு ஒரு பால் உண்டு, க்ஷீரம். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கான்னு தெரியல, பெருமாள் கோவில் எத்தனை பேர் சைன ஆரத்தி பால் சாப்பிட்ருக்கா? கை தூங்க பார்க்கலாம், எப்படி இருக்கும்? ஒன்றும் பெரிய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது அதில். ஆனால் இந்த கையில் விட்டுட்டு கொஞ்சம் அது நிறையலாம் கிடைக்காது, ஒரு டம்ளர்லாம் கிடைக்காது, ஒரு ஸ்பூன் ஒரு உத்தரணி கிடைச்சா அஹோ பாக்கியம். அந்த ஒரு உத்தரணி பால் நாக்கு சப்பை கொட்டின்னு இருக்கும், அது ஃபுல்லாக நக்கி முடித்தா கூட கை ஒட்டின்னு இருக்கும், அத்தனை ருச்சி இருக்கும். ஏண்டான்னா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணதனாலே அந்த ருச்சி, அதுதானே விசேஷம். அதனால் சிவபெருமான் சொல்கிறார், கிருஷ்ணனும் பலராமனும் சாப்பிட்ட பிறகு அந்த பிரசாதம் எனக்கு வேணும்னா. அதனால் டெய்லியே சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ற டைம் தெரிஞ்சு சிவபெருமான் வருவாராம். அவருக்கு தெரியுமா, முதல்ல மலை அடிவாரத்துலேருந்து இப்படி வருவாராம். அப்போ தெரியும், யசோதை சொல்லுவார், கிருஷ்ணா பாரு சாது பாபா வரார், சீக்கிரம் சாப்பிட்டுடு, அவரோட விளையாடணும் இல்லையா, அவர் பாம்பு உனக்கு இன்னைக்கு தரேன் இருக்கார். இவளுக்கு பக்கு பக்கு பக்குன்னும். ஆனால் இவர் சொல்லுவார், பாம்பு தருவார், அவர் ஜடாமுடியை பிடிச்சி இழுக்கலாம், தாடியை பிடிச்சி இழுக்கலாம், சீக்கிரம் மம்மு சாப்பிட்டா தான் வருவார்.
நீ சாப்பிடலன்னா வரமாட்டார், இன்னைக்கு லீவு போட்டுருவார். சிவபெருமான் ஐயோ அதெல்லாம் சொல்லாதேமான்னுவார், டென்ஷன் ஆகிடுவார். அதனால யசோத கதை சொல்லி முடிக்கிற அடிவழிச்சு ஆனைக்குட்டி யாருக்குன்னு கிடுகுடு ஓடி வருவார் மேலே. எதுக்குடானா எங்கேயா கிருஷ்ணன் பலராமனும் வாங்கிட்டுருமோ, அம்மா பிக்ஷாந்தேகின்னு நிற்பாரா. உடனே யசோதை கொடுப்பாளாம். அது என்னடான்னா இன்னி வரைக்கும் நந்த கிராமத்தில் பகவானுக்கு பிரசாதம் நிவேதனம் பண்ணிட்டு உடனே அந்த பிரசாதத்தை அப்படியே கொண்டு வந்து நந்தீஸ்வரருக்கு நிவேதனம் பண்ணுவோம் இன்னி வரைக்கும். அதுக்கப்புறமா தான் மற்றவாளுக்கு எல்லாம் போகும். ஃபஸ்ட்டு யாருக்கிட்டானா அங்கே நிவேதனம் பண்ணிட்டு அவருக்கு நிவேதனம் பண்ணி இவர் தனியாக நிவேதனம் கிடையாது. அங்கே என்ன நிவேதனம் பண்ணாலோ அந்த நிவேதனத்தை கொண்டு வந்து இந்த நந்தீஸ்வரருக்கு நிவேதனம் பண்ணுவான். ஏன்னா இவாள்லாம் அவ்வளோ முக்கியம். ஜோரா அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒவ்வொரு திக்பாலர்களில் ஒருத்தர் உண்டுன்னு சொன்னேன், சிந்தாஹரண மகாதேவர்லாம். அந்த மாதிரி இந்த நந்தீஸ்வரரும் ஒரு திக்பாலர். அந்த நந்தீஸ்வரர் மகாதேவரை பிரதிஷ்டை பண்ணது வஜ்ரநாபன்னு காண கிடைக்கிற அத்தனை சிரேஷ்டம். விதவிதமாக இன்னைக்கும் அங்கே இருக்கிறவா எல்லாரும் அந்த ஊருக்கார என்ன பண்ண முதல்ல போய் நந்தீஸ்வரர் நமஸ்காரம் பண்ணுவா. எதுக்கடானா நல்லபடியாக கிருஷ்ணனிஷ்டமாக பக்தி பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு. நல்ல கிருஷ்ண பக்தி பண்ணணும், முதல்ல சிவபெருமானத்தில் தான் பிரார்த்தனை பண்ணுவாள். அதுக்கப்புறமா தான் போய் நந்தகோபர், யசோத, கிருஷ்ணன், பலராமன் இவா எல்லாரையுமே பார்ப்பார்கள். அப்படி அந்த நந்தீஸ்வர மகாதேவர் அத்தனை சிரேஷ்டம். அதுக்கடுத்து இன்னொருத்தர் இருக்கார். கர்க சம்ஹிதையில் நிறைய ரகசியங்கள் காண கிடைக்கிறது. அதில் நிறைய உண்டு. அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பிருந்தாவன கண்டம், கிரிராஜ கண்டம், கோலோக கண்டம், மதுரா கண்டம், மாதுரிய கண்டம், இப்படி அழகாக நிறைய உண்டு. சர்க்கம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முதல் ஸ்கந்தம், ரெண்டாம் ஸ்கந்தம், மூணாம் ஸ்கந்தம் சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக விஸ்வஜித் கண்டம், அஸ்வமேத கண்டம் இப்படி எல்லாம் சொல்லுவாள். விஞ்ஞான கண்டம், பலபத்ர கண்டம் இப்படிலாம் சொல்லுவாள். அதில் மாதுரிய கண்டம்னு ஒன்று உண்டு. முழுக்க முழுக்க ராசலீலாவை பற்றி. பாகவதத்தில் ராச பஞ்சாத்தியாயின்னு 5 அத்தியாயங்கள் தான் ராசத்தை பற்றி பேச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ராசத்தை பற்றி பேச்சு கிடையாது, பின்னாடியும் பெருசாக ராசத்தை பற்றி பேச்சே கிடையாது. விஸ்தாரமாக சொல்லப்படுற ராசம் இந்த 5 அத்தியாயங்களில் மட்டும்தான். அதே கர்க சம்ஹிதையில் அந்த மாதுரிய கண்டத்தில் ஒவ்வொரு அத்தியாயமும் ராசலீலா, அத்தனை ராசம் சொல்லுவா. அதாவது குறைஞ்சபட்சம் 12 ராசம் சொல்லுவா. ஒரு மாதத்துக்கு ஒரு ராசலீலா. சித்திர வைகாசிலேருந்து நம்ம ஒரே ஒரு ராசம் தானே சொல்லுவோம், சரத் ராத்திரிங்கன்னு. சித்திர மாதத்தில் ஒரு ராசம் உண்டு, வைகாசியில் ஒரு ராசம் உண்டு, சித்ரா பௌர்ணமிக்கு ராசம் உண்டு, வைகாசி சுக்லபக்ஷ பஞ்சமிக்கு ராசம் உண்டு, மார்கழி ராசம் உண்டு, தை மாச ராசம் உண்டு, மாசி, பங்குனி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி எல்லாத்துக்கும் ராசம் உண்டு. அந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் கண்ணன் யார் யாரோட ராசம் ஆடினான்ற டீட்டெயில் கர்க சம்ஹிதையில் தான் இருக்குது. ராமவதார காலத்தில் மயங்கின ரிஷிகள் மட்டும்தானே நம்ம சொல்லுவோம் எப்போ பார்த்தாலும். ராமாவதாரத்தில் மயங்கின ரிஷிகள்லாம் கோபிகைகளாக வந்தான்னு. கர்க சம்ஹிதை சொல்கிறது, இந்த மாதுரிய கண்டத்தில் சொல்கிறார், ஔஷதிகள் மருத்துவ குணமுள்ள செடிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கோபிகளாக எடுத்தான். அதுக்கப்புறமா ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, நேத்தி நேத்தி நேத்தின்னு இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் கோபிகளாக எடுத்தான். அதன் பிறகு ராமனுடைய அயோத்தியால வளர்ந்த பெண்கள் இருப்பா இல்லையா, அப்படின்னு ஏக்க பெருமூச்சு விடுவாளாம் ராமனை பார்த்துட்டு. அவர்கள்லாம் ஆசைப்படுவோம் எல்லாம் கிருஷ்ணவதாரம் கோபிகளாக வாங்கும். சரி, நீவன் மிதிலா போனால் மிதிலா நகரத்தில் இருக்கவா எல்லாரும் தோள் கண்டார் தோளே கண்டார் மயங்குவா. அவர்கள்லாம் கோபிகைகள். இவன் எங்கேயாவது காடு மலையெல்லாம் அலைஞ்சான் இல்லையா 14 வருஷம் வனவாசத்தில். அப்போ அந்த மலை ஜாதி ஸ்திரீகள்லாம் மயங்கினாளாம், அவளும் கோபிகைகள். இது இல்லாமல் ரிஷிகள்லாம் மயங்குறா, தண்டகாரண்யத்து ரிஷிகள், அவர்களும் கோபிகைகள். இவ்வளவு பேர் கோபிகைகள் உண்டு. இது இல்லாமல் தேவதாஸ்திரிகள் கோபிகைகள், அதே மாதிரி பாதாள லோகத்தில் இருக்க கோபிகைகள், பூலோகத்தில் இருக்க கோபிகைகள்,
விதவிதமான கோபிகைகள் லிஸ்ட்டு காண கிடக்கிறது. அந்த மாதிரி ஒரு வைகாசி அந்த சமயத்தில் ஒரு பெரிய ராசம் கண்ணன் தீர்மானிக்கிறான். பெரிய ராசம், அவ்வளோ பெரிய ராசத்தை அவன் தீர்மானிக்கிறானா. அழகா ஜம்முன்னு யமுனை ஆற்றங்கரையில் ஒரு கதம்ப விருட்சம், சில இடங்களில் வட விருட்சம்னு காண கிடைக்கிறது. ஆனால் வம்சீவட் அப்படின்லாம் தான் பிருந்தாவனத்தில் இருக்கு. பகவான் ஒரு மரத்துக்கு நின்றுண்டு கஸ்தூரி திலகம் லலாட்ட படலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே அரிச்சந்தனம் சகலயன் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கோபாலருடைய சூடாமணி சந்தியா வேளையில் அழகாக நெத்தியில் அப்படி கஸ்தூரி திலகத்தை வச்சுண்டு சுருள் சுருளான கேசத்தோட தலையில் மயில் பீலியெல்லாம் வச்சுண்டு காதில் மகர குண்டலம் எல்லாம் போட்டுண்டு பீதாம்பரம் கட்டிண்டு ஃபஸ்ட் கிளாஸாக சந்தியா வேளை சர்வலங்கார பூஷிதனாக சாக்ஷாத் மன்மதனாக வந்து வேணுகானம் பண்ணுறான். ஜோரா பகவானுடைய வேணுகானம் எந்தெந்த கோபிகைகள்லாம் அந்த வைகாசி மாத ராசத்திற்கு அதிகாரம் உடையவர்களோ அவர்கள் காதில் மட்டும் அந்த வேணுகானம் விழும், மற்றவா காதில் விழாது. நம்மளாம் இப்போ ஹெட்ஃபோன் பேசினா நம்ம மட்டும் தான் காதில் விழும். இப்போ ப்ளூடூத் இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்குன்னா நம்ம காதில் மட்டும்தான், அடுத்தவா காதில் விழாது இல்லையா. அப்போ கிருஷ்ண வேணுகானம் அதை விட ஹையர் டெக்னாலஜி உண்டு. யார் பக்தி பண்ணாலும் யாருக்கு அந்த ராசத்தில் அதிகாரம் உண்டோ அவர்கள் காதில் மட்டும் அந்த கிருஷ்ண வேணுகானம் விழறதான். அத்தனை பேரும் ஓடி வராளாம். பாகவத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை கர்க சமயத்தில் இப்படி தான் சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை விட்டுட்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஆசைவயப்பட்டு ஓடி வராளாம். இதில் இந்த நம்ம சாதாரணமாக கோபிகைகள் காத்தியாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருத்தே நமகன்னு காத்தியாயினி விரதம் இருந்தால் ராசமாடினா அப்படி தானே வாசிக்கிறோம். கர்க சம்ஹிதையில் இந்த ஒவ்வொரு செட் ஆஃப் கோபீஸும் என்னென்ன விரதம் இருந்து ராசத்தை அடைஞ்சான் இருக்கு. அது சில கோபிகைகளுக்கு யக்ஞ சீதா கோபிகைகள்னு இருக்குது. பகவான் வந்து சீதா மாதாவை காட்டுக்கு அனுப்பின பிறகு வருஷம் ஒரு சீதா பிரதிமையை பண்ணிட்டு அந்த சீதா பிரதிமையை வச்சுண்டு யாக யஜ்யங்கள் பண்ணான ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ பகவான் கிளம்பும் பொழுது அந்த யஜ்ஞ சீதா பிரதிமைகள்லாம் சேர்ந்து தான், சுவாமி பொண்டாட்டியாக பக்கத்தில் வச்சு நான் வாழவே இல்லையா, யஜ்ஞத்துக்கு மட்டும் வச்சுக்கிறேன், யஜ்ஞ சீதான்னு பேர் அவளுக்கு. எங்களுக்கெல்லாம் உங்களோட வாழணும், கவலையே படாதீங்கோ, கிருஷ்ணவதார காலத்தில் என்னோட ராசமாடலாம். அந்த யஜ்ஞ சீதா கோபிகைகள் எல்லாரும் அழகா ஜோரா வந்துட்டார்களாம். அப்போ அவளுக்கெல்லாம் ராதாராணி யமுனா சகஸ்ரநாமம் சொல்லி அதை ஜபிக்க சொல்லிட்டு அதன் பிறகு அவர்கள் ராசமாடினான் இருக்கு. அதே சில பேர் துளசி பூஜை பண்ணி ராசமாடினான் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பூஜை பண்ணி, சில பேருக்கு ரிஷிகளுடைய அனுகிரகம் இப்படியெல்லாம் காண கிடைக்கிறது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ராசத்துக்கு ஒவ்வொரு விதமான பூஜை பண்ணார்கள்னு இருக்கு. இப்போ இந்த கோபிகைகள்லாம் ஓடி 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 வந்துட்டாலாம். எல்லாரும் கண்ணனை சூழ்ந்து நிற்கிறா. கோபால சூடாமணி பல 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 பலன்னு ஜொலிக்கிறான் கண்ணன். சாக்ஷாத் மன்மத சுந்தர பரிபூரண நம்பியா ஒரு காலை நேர வச்சுண்டு வலது கால் அப்படி மடக்கிண்டு இடுப்பை லேசாக சாய்ச்சிண்டு கழுத்தை லேசாக திருப்பிண்டு கைகளில் புல்லாங்குழல் வச்சுண்டு லேசாக காற்று வீச அதில் மயில்பீலி ஆட மூக்கில் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் அழகாக கைகளில் புல்லாங்குழல்லாம் வச்சுண்டு இவன் வேணுகானம் பண்ணுறான். ரொம்ப அழகான திருமேனி கண்ணனோடது. எந்தெந்த அவயவம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காம். கிருஷ்ண லாவண்யம். ஆடவர் அவாவும் தோழினாய் அப்படின்னு கம்பன் சொல்லுவான். ராமனுடைய தோள்களை பார்த்தா ஆண்கள்லாம் ஐயோ இந்த தோலை அப்படி கட்டி பிடிச்சு சாஞ்சா தேவலையேன்னு
ஆண்களுக்கே ஒரு ஆசை வரும்படியான திருத்தோள்கள் ராமனுக்குன்னு. அப்போ கிருஷ்ணனை பார்த்தா ஸ்திரீகள் மயங்காமல் இருப்பாளா? அத்தனை அழகா எல்லாரும் ஓடி வந்துட்டாளாம். கண்ணனும் ஸ்வாகதம், வாங்க வாங்க வாங்கோன்னு எல்லாம் கூப்பிட்டு, ஊர்லெல்லாம் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே, கோபிகள்லாம் பார்க்குறான், நீ இருந்தால் தான் பிரச்சனையே. கோகுலம் பிருந்தாவன நந்தகாவதில் ஒன்றால் மட்டும்தான் பிரச்சனை, வேறு யாராலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஒழுங்காக இந்திர பூஜை நடக்கிறது, கெடுத்து மழையை கொட்ட வச்சான். கம்சனோடு மாற்றி மாற்றி பிரச்சனை, காட்டுத்தீயிலேருந்து எல்லாம் வருது, ஒருத்தரை விடுறது இல்லை, பிரம்மதேவர் வரைக்கும் எல்லாரோடையும் பிரச்சனை தான். பிருந்தாவனத்தோடு கிளம்பிடுறான் பாருங்க. அதுக்கப்புறம் ஏதான ஒரு அசுரப்பையன் வந்தான் பாருங்க பிருந்தாவனத்துக்கு. அது வரைக்கும் பூத்தனால் ஆரம்பித்து கேசி வரைக்கும் லிஸ்ட்டு உண்டு லைனாக. இவன் பிருந்தாவனத்தை விட்டுட்டு மதுரா போனதுக்கு அப்புறமா ஒரு ராட்சசன் வரல இந்த பக்கம், எல்லாம் மதுரா பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டா. ஜராசந்தர் முதற்கொண்டு எல்லாரும் அந்த பக்கம் தான் ஃபோக்கஸே, இந்த பக்கம் யாரும் ஃபோக்கஸே கிடையாது. என்ன விஷயம் ஏது விஷயம்னா ஒன்னடைய தாண்டா வந்தோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அழகாக அவர்களோட யமுனை ஜலத்தில் இறங்கிறது, யமுனா ஜலத்தை வாரி இறைக்கிறது, யமுனை கரைகளில் அப்படி நடக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் கோபிகளுக்கு அகம்பாவம் வந்துடுறது. இதெல்லாம் நடந்தது வைகாசி ராசத்துலன்னு கர்க சம்ஹிதையில் இருக்குது. பாகவதத்தில் சரத் ராச பூர்ணிமா போது நடந்ததுன்னு இருக்குது. நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பகவான் கோபிகளையும் விட்டுட்டான். அப்புறம் ராதாராணியை தனியாக கூட்டுண்டு போகிறா. ஒரு ஸ்ருங்கார வட்டவிருட்சத்துக்கு கீழே ராதாராணிக்கு அழகாக ஸ்ருங்காரம் அலங்காரம் பண்ணி விடுறான். கண்ணனை மாதிரி மேக்கப் பண்ணுறது இனி யாருக்கும் தெரியாது, அவ்வளவு அழகாக. கண்ணுக்கு அவனை போல மைதீட்ட யாருக்கும் தெரியாது. தலைமுடியை பின்னி விடுறதுல அவனுக்கு சமானமாக ஆயக்கலைகள் 64 கண்ணனுக்கு தெரியும். எத்தனை பேர் உஜ்ஜைன் மகாகால் போயிருக்கள்? கை தூக்குங்கோ. தைரியமாக தூங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். உஜ்ஜைனில் எத்தனை பேர் சாந்திமணி ஆசிரமம் போயிருக்கள்? நீ ஒருத்தன் தான் கை தூக்க போகிற, ஏன்னா உஜ்ஜைன் போகிறதுக்கு நீ மட்டும் தான் கை தூக்கினாய். உஜ்ஜைனில் தான் சாந்திமணி ஆசிரமம், அவந்தி தேசம்னு பெயர். சப்த மோக்ஷபுரியில் அவந்தியும் ஒன்று, ரைட்டா? இந்த உஜ்ஜைன் மகாகால், அங்கே தான் சாந்திமணி ஆசிரமம், அங்கே தான் கண்ணன் 64 நாட்கள் ஆயக்கலைகள் 64 படித்தான்னு இருக்கு. அங்கே பெருசு பெருசாக பேனர் வச்சுருக்கு, அவ்வளோ பெரிய பேனர் மாதிரி கண்ணன் உச்சி குடுமியெல்லாம் வச்சுண்டு கண்ணன் பலராமன் சுதாமா வா 3 பேர் இருக்க. சாந்திமணி ஒவ்வொருத்தருக்கா 3 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறார். 64 கலைகள் என்னெல்லாம் உண்டுன்னா, முதல்ல பாடி க்ரூமிங், உடம்ப எந்த சென்ட்டு போடணும், உடம்புல எப்படி சந்தனம் பூசணும் வரைக்கும் இருக்குது, எப்படி பல் தேய்க்கிறது வரைக்கும். நமக்கு இதெல்லாம் கலைகள்னே தெரியாது. காத்தால் ஈன்னு தேய்ச்சின்னு இருக்கும். எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எப்படி தேய்க்கணும்னு வரைக்கும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கண்ணனுக்கு தெரியும். சென்ட்டு எப்படி பண்ணணும்னு தெரியுமா கண்ணனுக்கு. ஏன்னா எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன சென்ட்டுன்னு. இப்போ மழை காலத்துக்கு சில சென்ட்டு போடணும், வெயில் காலம் நமக்கு இருக்கிற வேர்வைக்கு எப்படி சென்ட் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஊருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பூ இலைகள்லேருந்து எப்படி சென்ட் மேனுஃபேக்சரிங், பர்ஃப்யூம் மேனுஃபேக்சரிங் கண்ணனுக்கு தெரியும். பாடி க்ரூமிங், அப்புறமா ட்ரெஸ்ஸு என்னென்ன காலகட்டத்துக்கு எந்தெந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ்ஸை எப்படி தைச்சிக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை எப்படி ஸ்டைலாக உடுத்தணும்னு ஒரு கோர்ஸ். இதெல்லாம் கண்ணன் படிச்சிருக்கான். அதுக்கப்புறமா தலையில் எப்படி எண்ணெய் தடவி வாரணும், அழகாக சந்தனத்தை வச்சு எப்படி திலகம் இட்டுக்கணும், ஏனோ தானோ இல்லை, அப்படி திலகத்தை அப்படி இட்டுக்கணுமா, என்னென்ன சமயத்தில் என்னென்ன திலகம், எப்படி சமைக்கணும், பாய் எப்படி போடணும், படுக்கை எப்படி போடணும்னு ஒரு ட்ரைனிங். இதெல்லாம் உட்காந்து கிருஷ்ணன் படிச்சிருக்கான். படுக்கை எப்படி போடுறதுன்னு ஒரு ட்ரைனிங். அதுக்கப்புறமா என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன புஷ்பங்கள் சூட்டிக்கலாம்னு, மாலை கட்டுறது எப்படின்னு ஒரு கோர்ஸ் கண்ணன் படிச்சிருக்கான். இதெல்லாம் பேனர் வச்சு 64 கலைகள். இது இல்லாமல் யாக யஜ்ஞாதிகள், அதுக்கப்புறமா சின்ன சின்ன பொம்மைகள்லாம் பண்ணுறது, குட்டி குட்டி குழந்தைகளுக்கு டாய்ஸ் பண்ணுறது எப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்குது. அதே மாதிரி அவளுக்கு வேண்டிய மண்பானைகள் பண்ணுறது எப்படி, என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன கஷாயம் சாப்பிடணும், அந்த மருந்துகள் எப்படி பண்ணணும்,
இது எல்லாமே 64 கலைகளில். இது கூடவே தான் யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறது. அந்த மாதிரி யாராவது விஷம் கொடுத்துட்டான்னா விஷம் முறிவு எப்படி பண்ணணும், மனுஷாலை எப்படி ஜட்ஜு பண்ணணும், அப்புறமா பெயிண்டிங் எப்படி பண்ணணும், கோலம் எப்படி போடணும், அழகாக வீட்டோட செவுத்துலலாம் என்னென்ன விதமான டிசைன் போடணும், வீட்டில் ஏதான ஃபங்க்ஷன்னா மாவளை தோரணம் எப்படி கட்டணும், வாழை மரம் எப்படி வைக்கணும், பூர்ண கும்ப கலசம் எப்படி வைக்கணும்னு ஒவ்வொன்றும் கிருஷ்ணன் படிச்சிருக்கான். இப்போ கூட படிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள். அப்புறம் எழுத்து எப்படி எழுதணும், ஒரே க்ளீனாக எப்படி எழுதணும், சங்கேத பாஷையில் குறிப்புகள் ஷார்ட்டன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மற்றவாளுக்கு புரியாதபடி தனக்கு வேண்டப்பட்டவாளுக்கு விஷயத்தை எப்படி சொல்லணும், துணியை எப்படி துவைக்கணும், எப்படி உணர்த்தணும், எப்படி எடுத்து மடிக்கணும், எல்லாம் இருக்குது. மரம் செடி கொடி கார்டனிங் ஒரு கோர்ஸ், அதில் கிருஷ்ணன் உட்காந்து கார்டனிங் படிச்சிருக்கான். எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆயக்கலைகள் 64 லிஸ்ட்டு போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் கிருஷ்ணன் தலைமுடிலாம் இருக்காது, நல்லா மொட்டை ஒரு உச்சி குடுமையோடு உட்காந்து ஜமத்தை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும். அவ்வளோ அழகாக கோலம் போடுறது வரைக்கும் கண்ணனுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் கத்துண்டவன் கண்ணன். ஜலத்தில் எப்படி இறங்கி குளிக்கணும், கிணறு எப்படி வெட்டணும், வீடு எப்படி கட்டணும், வாஸ்து சாஸ்திரம் வரைக்கும் கண்ணனுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு ஏன் வாஸ்து டவுட் இருக்குன்னா நேராக பத்மநாபரை கேளுங்க, அவருக்கு தான் நல்ல வாஸ்து தெரியும். இன்னி வரைக்கும் ஜோதிஷம் கண்ணனுக்கு தெரியும், கைரேகை பார்க்க கண்ணனுக்கு தெரியும், ஜாதகம் பார்க்க கண்ணனுக்கு தெரியும். அதனால் ஜாதகம் அவங்ககிட்ட போய் காமிக்கும், பத்மநாபா கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துக்கோன்னு காமிச்சிருங்க. இது எல்லாமே கண்ணன் வாசிச்சிருக்கான்னு சொல்லி சாந்திமணி ஆசிரமத்தில் காண கிடக்கிறது. கர்க சமீத இந்த லிஸ்ட் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த கண்ணனுக்கு தெரியறதாம் இந்த கோபிகைகளோடு என்ன விளையாடணும், எப்படி பண்ணணும். அதனால் ராதாராணிக்கு பார்த்து பார்த்து தலைமுடியை பின்னி விட்டு அழகாக பூச்சூடி, அப்புறம் அவள் கன்னத்தில் நெற்றியிலெல்லாம் அழகாக சிந்தூரத்தை கொண்டு வரைகிறது, சந்தனத்தை கொண்டு வரைகிறது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன கம்மல் போடணும், எந்த மாட்டல் போடணும், பூ மேலே வைக்கணுமா கீழே வைக்கணுமா, லூஸாக விடணுமா, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போடணுமா, ரெட்டை ஜடையா ஒத்த ஜடையா, ரசிகேந்திரன் கண்ணனை சொல்லும்பொழுது ரசிகேந்திரன்னு சொல்லுவாள். இவ்வளவும் கண்ணனுக்கு தெரியும். இவ்வளவு அடுத்த வாழ்க்கை பண்ணால் அவன் அவனுக்கு அவ்வளோ அழகாக பண்ணிப்பான். அந்த பீதாம்பரம் அப்படி மடித்து அப்படி சொருகிறதே ஒரு அழகாக இருக்கும். தழைய தழைய மன்னார்குடி ராஜகோபாலன் ஒரே ஒரு வஸ்திரம், அது இடுப்பில் கட்டி அது பின்னாடி போகிறது, அதை எடுத்து தலையில் ஒரு முண்டாசை கட்டிண்டு, அது எப்படி நீங்கள் வேணால் எப்போயா ட்ரை பண்ணி பாருங்க. இடுப்பில் இருக்க ஒரே துணி எப்படி கட்டிண்டு இங்கே மண்டையில் வச்சு கட்டிண்டு எப்படி நிப்பல், எப்படி குனிவல், எப்போ தலையை தூக்குவேள். ஆனால் கண்ணன் அவ்வளோ அழகாக மன்னார்குடி ராஜகோபாலன் அதை கட்டின்னு இருப்பான். அப்போ ராதாராணிக்கு பார்த்து பார்த்து அலங்காரம் அழகாக அந்த அல்தான்னு சொல்லுவாள், அதெல்லாம் வச்சு ராதாராணிக்கு எல்லாம் காலெல்லாம் அப்படி வரைஞ்சி நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு எல்லாம் அந்த காலத்தில் உண்டு, இயற்கையாக உண்டு, அதெல்லாம் போட்டு விட்டுட்டு ராதாராணிக்கு கண்ணத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வேற வைக்கிறான். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அச்சோடி அப்படின்றான். இத்தனை அழகாக கண்ணன் ராதாராணியை ரசிக்கிறான். இன்றைக்கும் கோவர்தன பரிக்கிரமா போகும்பொழுது குசும் சரோவர்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ராதாராணி கையில் கண்ணாடி, நிறைய பேர் அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பில், ஆர்ட். ராதாராணி இப்படி வச்சுருப்பா கண்ணாடியை, கண்ணன் ராதாராணிக்கு தலைமுடியை வாரி விடுவான். அப்போ அழகாக ராதாராணி சாதாரணமாக கண்ணாடி நம்ம பிடிச்சிப்போம், நம்ம முகத்துக்கு வகுடு சரியாக இருக்கா, தலைக்கு தூக்கி வாரி இருக்காளா, இங்கே எங்கேயாவது 4 முடி விடணுமா தூக்கி கட்டணுமாலாம் பார்க்கணும் இல்லையா, குழந்தைகள் பார்ப்பா இல்லையா. அப்போ இந்த ராதாராணி கண்ணாடியை தன் முகத்தை பார்க்குறோம் வச்சுருக்கா, கொஞ்சம் டில்ட்டு பண்ணி பின்னாடி கிருஷ்ணன் முகம் தெரிகிற மாதிரி வச்சுருக்காள். இன்றைக்கி அங்கே போனால் அந்த ராதாராணி கையில் அந்த கண்ணாடி இருக்கும், பின்னாடி கிருஷ்ணன் தெரிகிற மாதிரி. கண்ணன் சொல்லி எதுக்குடி என்ன பார்க்குறாய், ஒன்றை பாரு, கரெக்டாக இருக்கா பாரு, வகுடு சரியாக இருக்கா பாரு, நல்லா தூக்கி வாரி இருக்கனா பாரு, எல்லா முடியும் மேலே இருக்கணும், 2 முடி கீழே அப்படி ஸ்டைலாக விடணும், ஃபூன் ஊதினா அப்படி பறக்கிற மாதிரி வைக்கணுமா, எல்லாம் கேட்குறான். இப்போ ராதாராணி சொல்கிறா, என்ன அலங்காரம் பண்ணாலும் ரசிக்க போகிறது நீ, நீ எப்படி ரசிக்கிறேன்னு பார்க்கறது தான் என் பாக்கியம், நான் எப்படி இருந்தாலும் நீ தானே பார்க்க போகிறேன், எனக்கு என்னடா குறைச்சல் அப்படின்றாள். அந்த மாதிரி கண்ணன் அந்த ஸ்ருங்கார் வட்டில் ராதாராணியை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறான். அதுக்குள்ள கோபிகைகள்லாம் அப்படியே கிருஷ்ணனை தேடிண்டு வராள். அகஸ்சித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியேன்னு கண்ணன் சொல்ல, வா வேக வேகமாக போகலாம் வா, அவள்லாம் வந்துட்டு இருக்கா. ராதாராணி வேணுட்டவே ஸ்லோ பண்ணுறாளாம், எப்படியாவது என்னை பிடிச்சி வச்சுன்னா இந்த கோபிகளுக்கெல்லாம் கிருஷ்ணன் கிடச்சிடணும்னு.
ஆனால் வரதுக்குள்ளே கண்ணை கிளம்புண்டானா. ராதாராணி சொல்ல, இனிமேல் என்னால் நடக்கவே முடியாது, கால் ரொம்ப வலிக்கிறது, உனக்கு நான் தான் வேணும்னா என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாளாம். ராதாராணிக்கு அப்படிலாம் சொல்லவே மாட்டா. உடனே அவ்வளோதானே, நான் கீழே உக்காந்துக்கிறேன், கருடன் மேலே விஷ்ணு ஏறுறா போல என் தோல் மேலே ஏறிக்கோ, தூக்கிட்டு போகிறேன்னுட்டான். ராதா அழகாக கிருஷ்ணன் இப்படி உக்காந்துட்டு இந்த கருடாவோட இப்படி வச்சிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி கண்ணன் இப்படி உக்காந்தானா ராதா பின்னாடின்னு ஒரு காலை தூக்கி அப்படி போடுறா. கண்ணன் காணும். ரொம்ப கொஞ்ச நாளாலே ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப சப்மிசிவாக இருக்கான், ரொம்ப சமத்தாக பேசுகிறனால ஏதோ பெருசாக வம்பு இருக்குன்னு அர்த்தம். அது அவனுடைய ஸ்வபாவம். ஏன்னா அகம்பாவம் வரும்பொழுது அவனோட ஆட்டிடியூட், மேனரிசம் எல்லாம் மாறி போயிடும். அப்போ கூட மற்ற சமயத்தில் கூட சாதாரணமாக இருப்பான், அழகாக சிரிச்சுனா ஓ அதுக்கு என்ன தூக்கிட்டு போகிறேனே அப்படின்னா போடி அப்படின்னு போயிடுவான். அதான் அந்த போடி தூக்கிட்டு போகிறேனே, நான் போகிறேனே அப்படின்னு தான் அர்த்தம். அழகாக ராதாராணி அழறா, அதுக்குள்ள கோபிகள் வரா. அப்புறமா தான் கோபிகா கீதம் பாடுறவா எல்லாரும் உட்காந்துட்டு யமுனை ஆற்றங்களில் உட்காந்துட்டு கோபிகா கீதம் பாடுறா. இங்கே வரலாம் கதறி கதறி எழுதுன்ட்ருக்கா. அதே சந்தர்ப்பத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு கதை தெரியும், தெரிஞ்ச கதை தானே. இல்லைங்க சிவபெருமான் வராருன்னு இல்லை, இதோட கனெக்டிவிட்டியில் சிவபெருமான் இருக்கார், கர்க சம்ஹிதையில் இருக்குது. அதனால் இந்த கதையை ஒரு விஸ்தாரமாக சொன்னேன். இவெல்லாம் இங்கே அழுதுன்ட்ருக்கா, கோபிகா கீதம் பாடின்ட்ருக்கா. இது பெரிய ராசம், 6 மாதத்துக்கான ராசம். இது ஒரு நாள் ராசம் இல்லை, 6 மாதம் நீண்ட இரவு. சந்திரன் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக ஆகிட்டான், எதுவும் நகரில். அன்னைக்கு ராத்திரி அப்படியே செட்டில் ஆகிடுது. 6 மாதத்துக்கு 180 நாள் ராசம். எப்படி இருக்கும்? ஒரு நாள் ராசலீலையேன்னா 180 நாள் ராசம் எப்படி இருக்கும்? அப்போ இவாள்லாம் அழுதுன்னு இருக்காளாம், கண்ணனை காணலை. அதே சந்தர்ப்பத்தில் ஆசூரின்னு ஒரு ரிஷி, ஆசூரி முனிவர்னு பேர் அவருக்கு. நாரத பர்வதம் ஹிமாலயம் பக்கத்தில், ஹிமாலயத்தில் அது ஒரு இடம், நாரத பர்வதம்னு பேர். அந்த நாரத பர்வதத்தில் அவர் உட்காந்துண்டு அவருக்கு இதே வேலை தான், கிருஷ்ணனுடைய ராசலீலையை தியானம் பண்ணுறது. முனிவருக்கு இந்த வேலை தேவையா? அப்போ ராசலீலா எவ்வளோ வசத்தின்னு பார்த்துக்கோங்க. அப்படி தியானம் பண்ணுறாராம். ஏன்னா கிருஷ்ணன் தன்னையே கொடுக்கறதானே ராசம். யார் தன்னிடத்தில் தன்னை சமர்ப்பணம் பண்ணுறாலோ தன்னையே தான் தரக்கூடியது தான் ராச அனுபவம். பத்மநாபன் சந்நிதிக்கு போகிறேன், அத்தனை கூட்டம் இருக்குது. இதுக்கு நடுவில் பத்மநாபரை நீங்கள் பார்க்குறது, பகவான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான் இல்லையா, ஜம்முன்னு திருவடியை பாரு, திருமுகத்தை பாரு, திருநாவியை பாருன்னு அப்பாடா நன்னா தரிசனம் பண்ணுறேன் இல்லையா. அங்கே உங்களை வர வச்சுட்டு கோபிகளை வேணுகானம் பண்ணி வர வச்சா மாதிரி உங்களையும் கோவிலுக்குள்ளே ஏற்றி அழகாக தன்னை பார்க்க வைக்கிறான் இல்லையா. இதுவே ராசலீலை தான். சுவாமி தன்னை நமக்கு தருதல் தான் ராசம். அப்போ அழகாக இந்த கோபிகைகள்லாம் இங்கே தபஸ் பண்ணுறாளே, கோபிகளோட கண்ணன் ராசம் ஆடுறானே, அந்த ராசத்தையே தியானம் பண்ணிட்டு உக்காந்துருக்கிறவர் இந்த ஆசூரி முனிவர். அன்னைக்கு தியானம் பண்ணுறார். அவருடைய ஹிருதயத்தில் ராதா கிருஷ்ண ரூபம் வரலை. நமக்கு வரலைன்னா பெரிய விஷயம் இல்லை, வந்தால் பெரிய விஷயம். தியானம்னு உக்காந்தாலோ இப்படி கோவிலுக்கே போனாலும் மனசை சஞ்சலமாக இங்கே அங்கன்னு ஓடின்னு இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த ஆசூரி முனிவர் அப்படி உக்காந்துட்டார்னா, அப்படி நம்ம பாஷையில் சொல்லணும்னா வாட்ஸ்அப் டக்குன்னு திறந்து பார்க்குறோம் இல்லையா, காத்தால் எழுந்த உடனே இன்னும் சிரமம்லாம் படாமல் மொபைல் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா கிடக்கணும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், யூடியூப் என்ன வேணால் பார்க்கலாம், அது ஜாலியாக. அந்த மாதிரி அவர் அப்படி உக்காந்துட்டார்னா அடுத்த க்ஷணம் அவருடைய ஹிருதய கமலத்தில் ராதா கிருஷ்ண ரூபம் தெரியும். அப்படி ஒரு தபஸ். ஆனால் அன்னைக்கு அவருக்கு ராதா கிருஷ்ண ஸ்வரூபம் தெரியலை. தியானம் பண்ணி பார்க்குறார். பிருந்தாவனம், யமுனா தீரம், சந்திரன் எல்லாம் தெரியாது. ராதையும் கண்ணனும் மட்டும் தெரியலை. அவர் எப்பொழுதுமே ராதே கிருஷ்ணனை தான் ஜபிச்சுன்னு இருப்பார். இந்த ராதா கிருஷ்ண நாம மகிமையை கர்காச்சாரியாருக்கு பத்ரிநாதன் சொன்னான் அப்படின்னு தான் கர்க சம்ஹிதையில் காண கிடக்கிறது. ராதா நாம மகிமை, கிருஷ்ண நாம மகிமை. ராதா கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணான்னு சொன்னால் சதுர்வித புருஷார்த்தங்கள் கிடைக்கும். சொல்லணுமா, கிருஷ்ணனே கிடைப்பான். இப்படி தான் கர்க சம்ஹிதை ஸ்லோகம் இருக்குது. ராதே கிருஷ்ணா,
கேட்டவுடனே சொல்லலாமே. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, முடிக்கல இன்னும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. பாகவத்தில் கிருஷ்ணநாமம் வச்சார்னு பார்க்குறோம், பலராம நாமம் வச்சார்னு பார்த்துருக்கோம். கர்க சமீதியில் இருக்குது. பலராம நாமம் வச்சுட்டு கிருஷ்ணநாமம் வச்சுட்டு நேர ராவல் வந்து ராதா ராணிக்கு ராதான்னு பேர் வைக்கிறார்னு கர்க சமீதியில் இருக்குது. அதனால் கர்க பாகவதம்னு அதை சொல்லுவாள். கிருஷ்ணலீலையில் பாகவத்தில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் கர்க பாகவத்தில் விஸ்தாரமாக காண கிடைக்கிறது. அப்போ அவர் ராதா கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணான்னு ஜபிச்சுட்டே இருக்காராம். ஆனால் மனசு கேட்கல அவருக்கு. சரி அப்படின்னு நேராக கிளம்பி பத்ரிகாசிரமம் போனாராம். என்ன விஷயம் ஏது விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பத்ரிகாசிரமம் போனால் பத்ரி நாராயண தரிசனம் கிடைக்கல. என்னடா அது, ஆனால் நினச்சமை பார்த்துடுவார் பத்ரிநாதனை. பத்ரிநாதனுடைய தரிசனம் அந்த ஆசூரி முனிவருக்கு கிடைக்கல. உடனே நேர அழகாக கிளம்பி திருப்பார்கடல் போகிறார். திருப்பார்கடல் போயாச்சு, திருப்பார்கடல் நுழைஞ்சாச்சு. ஆதிசேஷன் எல்லாம் தெரிகிறா, பகவான் காட்சி கிடைக்கல. என்னடா அது தெரியலன்னு சொல்லி நேர வைகுண்டம் போகிறார். அங்கேயும் கதவை திறந்து உள்ளெல்லாம் விடுறா. ஜெய விஜயா கதை யாரும் ஸ்டாப் பண்ணல. வர நேராக வைகுண்டத்துக்குள்ளே போகிறார் அந்த ஆசூரி முனிவர். வைகுண்டத்துக்கு போனால் பகவானுடைய ரூபத்தில் இருக்க நிறைய பேர் தெரிகிறா. ஆனால் அந்த திருமாமணி மண்டபத்தில் வீற்றிருந்த கோலத்தில் வைகுண்டநாதன் காட்சி கிடைக்கல. அங்கே இருக்கிறவாடி கேட்குறார், எங்கே வைகுண்டநாதன்? க்ஷீராப்தியில் கேட்குறார், எங்கே திருப்பார்கடல்நாதன்? எல்லாரும் தெரியல தெரியல தெரியலன்னு பதில் சொல்கிறார். இவர் பார்த்தாருடா, வைகுண்டத்தில் காணும், க்ஷீராப்தியில் காணமே, பத்ரியில் காணலையே. சரி நேர கிளம்பி கோலோக பிருந்தாவனம் போகிறாராம். கோலோக பிருந்தாவனத்துலேயும் உள்ளே போயாச்சு. எல்லாம் தெரியறது, ராதையும் கண்ணனும் தெரியல. ரொம்ப நொந்து போயிட்டார். என்ன ஆச்சு இப்படி ஒரு அபச்சாரமாக? இதெல்லாம் ட்ராவல் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? எல்லாம் இவன் எங்கள் பக்கம் அழுதுன்னு பாடின்னு இருக்கா, இவர் இந்த பக்கம் தேடின்னு இருக்கார். கிருஷ்ணனை காணலையே, ராதையை காணலையேன்னு தேடின்னு இருக்கார். கோலோக பிருந்தாவனம் வரைக்கும் போனார். ராதையும் கண்ணனும் கிடைக்கல. இதுக்கு மேலே எங்கே போய் தேடுறதுன்னு அவருக்கு புரியலை. எல்லா பக்கமும் போனார். பிரம்மதேவ இடத்துலலாம் போய் கேட்கணும்னு தோணலையா. ஒரே ஒருத்தரை போய் கேட்டால் எங்கே போயிருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். நேர கைலாசம் வந்தாராம். நாராயணனை காணலையே, க்ஷீராப்தி நாதனை காணலையே, கோலோக பிருந்தாவனத்தில் ராதா கிருஷ்ணனை காணலையேன்னு மனசு அடிச்சுக்கிறதான். நேர கைலாசம் வராராம். எங்கே கிருஷ்ணன்னு இவரிடத்துல கேட்கறதுக்கு வரார். அவள் பார்த்துக்கோங்க. அதனால சிவகிருஷ்ண லீலா அத்தனை அழகாக தேடிண்டு வந்துவிட்டாராம். எல்லா பக்கமும் தேடி முடியலையா. கடைசியில் தத்ரஸ்திதம் மகாதேவம் கிருஷ்ண தியான பாராயணம் நத்வா பப்ரச்ச தத்ராத்ரௌ கிண்ண சேதா மகாமுனி. அவ்வளவு அழகாக அவர் பார்த்தாராம். ஹரிம் ஹி அபஷ்யன்னு பிரச்சலன் கைலாசம் பிராப்தவான் முனிகி. நேர கைலாசம் வந்தார். கைலாசம் வந்தால் சிவபெருமான் ஜாலியாக உட்காந்துருக்கான். தத்ரஸ்திதம் மகாதேவம் கிருஷ்ண தியான பாராயணம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஆனந்தமாக அவர் முகத்தை பார்த்தா தெரியாது கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு. ஒரு இன்னும் மனசு அடிச்சு, ஐயோ எனக்கு கிருஷ்ணன் தெரியல, ஒரு மட்டும் தெரியாது. கிருஷ்ண தியான பாராயணம். பத்மநாபர் கோவில் ஏறணும்னு பாத்தியா பாத்தியா, ஐயோ எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே. அது புரி ஜெகநாதன் க்ஷேத்திரத்தில் அந்த கூட்ட இடிபாடுக்கு நடுவில் நம்ம பார்க்கறது இருக்க நிஜமாவே ஒரு பெரிய சமசாத்தியமான காரியம். கிருஷ்ண தியான பாராயணம் நத்வா பப்ரச்ச தத்ராத்ரௌ கிண்ண சேதா மகாமுனி.
சிவபெருமான் அப்படியே லேசாக சிரிச்சுண்டு அப்படியே அழகாக தலையெல்லாம் ஆட்டிண்டு இருக்கிறத பார்த்தா தெரிஞ்சு இவர் நன்னா தெரியும். உடனே ஆசுரி முனிவர் சொல்கிறாராம், ஆசுரிருவாச்ச பகவன் சர்வ பிரம்மாண்டம் மயா திரஷ்டுமிதஸ்ததः ஆவைகுண்டாச்ச கோலோகதாம் மதாம் தத்திதிருக்ஷணாः குத்ராபி தேவதேவஸ்ய தர்ஷனம் ந குத்ராஸ்தே பகவான் அத்யவத சர்வவிதாம் வரக. பகவான், நான் எல்லா பிரம்மாண்டங்கள்லேயும் போய் தேடிட்டேன். வைகுண்டம் போனேன், கோலோக பிருந்தாவனம் போனேன். குத்ராபி தேவதேவஸ்ய தர்ஷனம் ந பபுவ, எங்கே போயும் தேவதேவனுடைய தர்ஷனம் கிடைக்கல. குத்ர அஸ்தே பகவான் அத்ய, இன்னைக்கு எங்கே தான் போயிட்டான்? அப்படி என்ன முக்கியமான வேலை எனக்கு தெரியலையே, தயவுசெய்து சொல்லுங்க. வத சர்வ விதாம்பரக, கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்களே. ஸ்ரீ மகாதேவ உவாச்ச, இவர் வந்த உடனே தான், இவர் இப்படி கேட்ட பிறகு தான் சிவபெருமான ஆனந்தமாக கண்ணை திறக்கிறாராம். அப்படி கண்ணை திறந்து சிரிக்கிறாராம். வந்துட்டியா? ரொம்ப நேரமாக உனக்காக தான் காத்துட்டுருக்கேன். சிவபெருமான் சொல்றார் அத்தனை அழகா. ஸ்ரீ மகாதேவ உவாச்ச தன்யஸ்த்வம் ஆசுரே பிரம்மன் கிருஷ்ண பக்தோ ஹஸ்ய ஹைதுகः திதிருக்ஷிணா த்வயாயாசம் கிருதம் வேத்மி மகாமுனே. வா வா வா, தன்ய தன்ய, ஸ்வாகத்தம், வாங்கோ. எப்பேற்பட்ட மனசு உனக்கு. அப்பாடா, எல்லாத்தையும் அழகாக சொன்ன. கிருதம் வேத்மி மகாமுனே கர்மேந்திரியாணீஹ யதா ரசாதீம் ஸ்ததா சகாமா முனயக சுகம் யத் மனாங்கஞ்சானந்தி ஜனைரபேக்ஷ்யம் கூடம் பரம் நிர்குணலக்ஷணம் தத். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு எல்லாம் அப்படியே ஒருநிலைப்பட்டு பகவத் தியானம் பண்ணிட்டுருக்கு. இதோ சொல்கிறேன் நான். என்னடா, நான் அவர் ஒரு கதை சொல்கிறார் சிவபெருமான். ஹம்சம் முனிம் துக்ககதம் மகாததௌ யஹ சர்வதோ மோச்சயிதும் கதஸ்த்வரம் சஹ அத்யைவ விருந்தாவிபினே சகீ ஜனைஹ கரோதி ராசம் ரசிகேஸ்வர ஸ்வயம். ரொம்ப அழகா ஹம்சம்னு ஒரு முனிவர், ஹம்ச முனிவர்னு பேர் அவருக்கு. வந்திருக்கிறது ஆசுரி முனிவர். சிவபெருமானத்தில் பேசின்னு இருக்கார். எங்கேயுமே கண்ணனை காணலையே. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், ஹம்ச முனின்னு ஒருத்தர். அவர் ஜம்முன்னு ஆனந்தமாக எப்பொழுதுமே இந்த ஜலத்தில் உக்காந்துட்டு மகாததௌ அங்கே உக்காந்துட்டு ஜபிச்சுட்டே இருப்பார். கிருஷ்ண தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பார். ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கார். யுகம் யுகமாக இதே வேலையாக பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்குன்னு பார்த்து ஒரு மீன் அவரை முழுங்கிடுத்து. அந்த மீனை இன்னொரு பெரிய மீன் முழுங்கிடுத்து. அவரை காப்பாற்றுறதுக்காக கண்ணன் அவசர அவசரமாக ராசத்திலேருந்து ஓடி வந்துவிட்டான். நம்ம சாதாரணமாக கோபிகள் அகம்பா வந்தது, ராதிகாராணிக்கு அகம்பா வந்தது, கண்ணன் காணாமல் போனான்னு சொன்னோம் இல்லையா. சிவபெருமான் சொல்கிறார், அம்சமுனியை காப்பாற்றுறதுக்காக கண்ணன் ஓடி வந்தான். அவனை பிரிஞ்சதுனால அந்த இடத்துல விருந்தா விபினே சகீஜனைஹி கரோதிராசம் ரசிகேஸ்வர ஸ்வயம். அப்போ அவரை காப்பாற்றுறதுக்காக கண்ணன் ஓடி வந்துட்டான். அதனால தான் இன்னைக்கு ராசக்கிட டிலே ஆயிடுத்து. அதனால தான் உனக்கும் காட்சி கிடைக்கல. இப்போதான் அம்ச முனிவரை அழகா காப்பாற்றி முடிச்சுட்டான். இப்போ அங்கே தான் ஓடின்னு இருக்கான் கண்ணன். இப்போ போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாராம். ஷான் மாசிகி சாத்ய கிருதா நிஷீதினி ஸ்வமாயயா தேவவரேன பூமுனே. 6 மாதம் இருக்கும்படியா ஒரு லெந்தி ராசக்கிரீடை பண்ண போறா. அந்த மாதிரி இன்னைக்கு சந்திரன்லாம் நின்று போயாச்சு.
அதனால தான் உனக்கு டக்குன்னு காட்சி கிடைக்கல, எல்லாம் ஸ்தம்பிச்சு கிடக்கிறது. கிருஷ்ணன் இன்னைக்கு 6 மாதம் ராசம் பண்ணுறதுனால எந்த லோகத்திலையுமே எல்லாம் நின்று போச்சு. ஏன்னா பூமியிலேயே நின்று போயிடுது இல்லையா? அதனால் பூமியை அடிப்படையாக வச்சு தானே ஒவ்வொரு லோகத்துலேயும் டைம் ஜோன் மாறும். அதனால் பூமியில் ஸ்தம்பிச்சு போனால் எல்லா இடத்துலையும் நின்று போயிடுது. அது நீ கொஞ்சம் பூமியை தாண்டி இருக்கிறதுனால உனக்கு இந்த டைம் டியூரேஷனில் கிடைக்கல. ரொம்ப அழகாக சொன்னார். அகம் கமிஷ்யாமி ததேவ திரஷ்டும். நான் இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன். வா. அகம் கமிஷ்யாமி ததேவ திரஷ்டும் त्वमेव गच्छासु மனோரதம் யதா. நானும் ரொம்ப நாளாக போன நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ வந்துட்டாய், நம்ம 2 பேரும் சேர்ந்து விரஜபூமிக்கு போகலாம். உடனே அவரை கூட்டுண்டு அழகா கிளம்புறாராம் ஜம்முன்னு சிவபெருமான். இவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு அழகா கைலாசம் வந்தா, கைலாசத்தில் சிவபெருமான் இத்தனையும் சொல்லிட்டு ஜம்முன்னு அவர் அழைச்சிண்டு கிளம்புறார். எங்கே? நேர அழகா பிருந்தாவனத்துக்கு விரஜபூமிக்கு வந்துட்டாளாம். வந்தால் அவ்வளவு அழகாக இருக்குது அந்த பிருந்தாவனம். பகலில் பார்க்குற பிருந்தாவனம் மாதிரி இல்லை, நம்ம சாதாரணமாக இப்போ போய் பார்க்குற பிருந்தாவனம் மாதிரி இல்லை. பிருந்தாவனத்துக்குன்னு ஒரு திவ்ய ரூபம் உண்டு. திவ்யமான பக்தர்களுக்கு மட்டும்தான் அந்த பிருந்தாவனத்தினுடைய திவ்ய ஸ்வரூபம் தெரியும். அதனால தான் பிருந்தாவனத்திற்கு வரலாம் ராதே 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 ராதேன்னு ஜபிக்கிறான். ஏன்னா பிருந்தாவனம் கிருஷ்ணனோட அந்தப்புறம் இல்லை, ராதாராணியினுடைய அந்தப்புறம். அப்போ அதுக்குள்ளே நுழையணும்னா ராதாராணி சங்கல்பம் பண்ணால் ஒழிய பிருந்தாவனத்தில் என்ட்ரி கிடையாது. எனக்கு கிருஷ்ணனை தெரியும்னா வெளில நின்றுடுவாள், ராதாவை தெரியும்னா உள்ளவான்னுடுவாளாம். இப்போ சிவபெருமானுக்கு அதான் நடக்கிறது. ஜம்முன்னு வரா, வந்து பார்த்தா துவாரபாலிகாவூச்சுஹு, துவாரபாலகிகள் நிற்கிறாளாம். நம்ம பத்மநாபன் சந்நிதியில் கிருஷ்ணன் இருக்கா இல்லையா? பத்மநாபன் சந்நிதி வாசலில் துவாரபாலகர்கள் பார்த்துர்கள். துவாரத்தை பாலனம் பண்ணுறவர்கள் துவாரபாலர்கள். ஸ்திரீகளும் உண்டு, துவாரபாலிகர்கள்னு சொல்லுவாள். கிருஷ்ணன் சந்நிதியில் மட்டும் 2 கோபிகைகள் தான் நிற்பா. பார்க்கலன்னா நாளைக்கு போய் பாருங்க, 2 கோபிகள் நின்றுருப்பா. நரசிம்ம சந்நிதியில் ஜெய விஜயா உண்டு, பத்மநாபன் சந்நிதியில் விஜயா உண்டு. எல்லா பெருமாள் கோவில்லையுமே முக்கால்வாசி ஜெய விஜயா தான் நிற்பா. இந்த கிருஷ்ணன் சந்நிதியில் மட்டும் வாசலில் 2 பக்கம் கோபிகைகள் நிற்பா. அந்த மாதிரி விரஜமண்டலத்தினுடைய எல்லையில் சிவபெருமானும் ஆசூரி முனிவரும் வரும் பொழுது கையில் பெரம்போட கோபிகள் நிற்கிறாளாம். புரி ஜெகநாத க்ஷேத்திரம் எத்தனை பேர் போயிருக்கள்? கை தூக்குங்கோ. அங்கே உள்ளே போகும்போது ஒரு குச்சி வச்சு அடித்தாளா? அடி வாங்கினேளா? இல்லாட்டி அடிச்சு கோச்சின்றேளா? அவள் எதுக்கு அடிக்கிறா அப்படின்னா, அந்த பெரம்பை கொண்டு அடிச்சுட்டா நம்முடைய பிராரப்தம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்போ உள்ளே போய் ஜெகநாதனுடைய தரிசனத்தை நல்லபடியாக அனுபவிக்கலாம். அந்த புத்தி வந்துருமா. அதுக்காக தான் அந்த பெரம்பை கொண்டு அடிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் பிரத்யேகமாக உண்டு. அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி இந்த விரஜமண்டலத்தில் நிறைய கோபிகைகள் கையில் அழகாக கம்பெல்லாம் வச்சு நிற்கிறாளாம். அந்த பிருந்தாவனம் அவ்வளவு அழகாக இருக்கான். எல்லா பக்கமும் பூக்கள் பூத்து குலுங்கிறதாம். விதவிதமான பட்சிகள்லாம் விளையாடின்னு இருக்கான், மயில்கள் நர்த்தனம் ஆடின்னு இருக்கான், குயில்கள் கூவுறதெல்லாம் ராத்திரியில் அப்படியே தங்கமணி மாடங்களாக இருக்கான். எல்லாம் விதவிதமான நீலோத்பலங்கள் எல்லாம் பூத்து கிடக்கான். கிளிகள்லாம் விளையாடின்னு இருக்கான். அதாவது தேவலோகம் போல இருக்கான். இந்த பிருந்தாவனத்தினுடைய ஸ்திதியே அவ்வளோ அழகாக இருக்கான். ரொம்ப அழகாக வர்ணிக்கிற. அது சொன்னோம்னா அதுக்கே ஒரு 3 நாள் போயிடும். இந்த பிருந்தாவனத்தோட அழகு எல்லாம் வர்ணிக்கிறார். அப்போ சிவபெருமானும் ஆசுரியும் அப்படி உள்ள நுழையலான்னு பார்த்தா லைனாக லேடிஸ் நிற்கிறாளாம். இந்த கேரளாலாம் ஆவுன்னா கையை கோத்து லைனில் நிற்பாள்ல, மனித சங்கிலி போராட்டம். இன்னி வரைக்கும் அது மாறாத ஒரே இடம் கேரளா மட்டும்தான். எங்கள் ஊரெல்லாம் கூட மாறி போயிடுது. நானும் பார்ப்பேன், ஏதான ஒரு நாள் இதெல்லாம் மாறுமா அப்படின்னு. சிலதெல்லாம் அப்படி கேரளா ட்ரெடிஷனில் அதுவும் உண்டு, இந்த கையை கோத்து அங்கங்கே நிற்கிறது. அந்த மாதிரி பிருந்தாவனத்தை சுற்றி, அதனால் கேரளா பிருந்தாவனம்னு ஏற்றுக்கோங்க.
ஏன்னா பத்மநாபன் இருக்கான், குருவாயூரப்பன் இருக்கான், அம்பலப்புழா கிருஷ்ணன் இருக்கான், பிருந்தாவனமாகவே இருக்கட்டும். அப்படி அழகாக கையை கோத்து நிற்கிறாளாம். துவாரபாலிகாவூச்சு சர்வதோ விருந்தகாரண்யம் கோட்டிஷோவயம் ராசரக்ஷாம் சதா குர்மி ன்யஸ்தா கிருஷ்ணேன போத்விஜௌ. ஹே பிராமணர்களே, கிருஷ்ணனைகளை நியமிச்சிருக்கான். கோடி பேர் இந்த ராசமண்டலத்தை சேஃப்கார்டு பண்ணிட்டு இருக்கும். எல்லா ஸ்திரீ பெண் பிள்ளைகளாக நிற்கிறதான். அப்புறம் சொல்கிறா, ஏகோ அஸ்தி புருஷ கிருஷ்ணக நிர்ஜனே ராசமண்டலே. இந்த ராசமண்டலத்தில் ஒரே ஒருத்தன் தான் புருஷன், கிருஷ்ணன் மட்டும்தான். ஏகः அஸ்தி புருஷः கிருஷ்ணக நிர்ஜனே ராசமண்டலே அந்யோ நயாதி ரஹசி கோபியூயம் வினா கச்சித்து. எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆண் பிள்ளை நுழைஞ்சிட முடியாது. இவன் நிஜமாவே பேராண்மை சிவபெருமானுக்கு. கிருஷ்ண ரூபத்தை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த ஏஐலெல்லாம் கிருஷ்ணனை வரைகிறதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். இந்த சாட் ஜிபிடி ஜெமினி எல்லாத்தையும் ப்ராம்ப்ட் கொடுத்தா வரைஞ்சி கொடுத்துரும். கொஞ்சம் ஒரு பெண்மைத்தனத்தோடு தான் கிருஷ்ணனை வரையும். பெண்மைத்தனத்தோடு தான் கிருஷ்ணனை வரையும். கஷ்டப்பட்டு கொடுக்கணும். 6 packs எல்லாம் இருக்குது, நல்ல பாடி மசில் பில்ட் ஆகிருக்கு, இப்படிலாம் கொடுத்தா தான் அப்படி ஜம்முன்னு அப்படி கிருஷ்ணன். இல்லாட்டி ரொம்ப சாஃப்டாக சிற்றிடையோட மிருதுவான, அதுவும் சில சமயத்தில் அந்த ரோசி லிப்ஸ்லாம் பார்த்தா பொம்பளை தூத்து போய்டும், அப்படி இருக்கும். சிவபெருமான எந்த ப்ராம்ப்ட் கொடுத்தாலுமே அந்த மாஸ்குலைன் ஃபிகரோட தான் வருவார். அப்படி ஜம்முன்னு அப்படி அந்த திமிர் இருக்கும், அந்த பேராண்மை திமிர். இவர் அப்படி தான் இருப்பார். அகோரி ஜடா முடியெல்லாம், அகோரி நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு பெண்மைத்தனம் உண்டுன்னு சொல்லுங்க. நம்ம ஊரில் பார்க்கலாம், நிறைய மாமாக்கள்லாம் அப்படி பொம்பளை மாதிரி நடக்கிறது, பொம்பளை மாதிரி பேசுறது, சுபாவம் எல்லாம் பார்க்கலாம். நிறைய ஸ்திரீகள் கடோத்கஜன் மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்துடலாம் பல இடங்களில். அகோரிகள் மாஸ்குலைன் அவள் மட்டும்தான், திமிரா மட்டும்தான் நடப்பாள். எப்போயா கும்பமேளா போனீங்களா பார்க்கலாம், அப்படி வீடியோவில் பாருங்களே. எந்த அகோரியும் ஒரு சாஃப்டாக நளினமே இருக்காது, கடாமுடன் கரடு முரடாக தான் நடப்பாள். அந்த நிறைய பேர் பேட்டி எடுக்க போவா, வாங்கி விட்டுருவா. அகோரிகள் நடுங்குவா, எத்த வேணா சொல்லு. அதான் ஞாபகம் இருக்கு, ஒரு கும்பமேளாம் பொழுது ஒருத்தர் ரொம்ப கிண்டலாக போய் ஒரு அகோரிக்கிட்ட, அதான் ஒன்றுமே போடல, என்னதுக்கு கோவணம் மட்டும் அப்படின்னு கேட்டுவிட்டா. அகோரிக்கிட்ட போய் கேட்கலாமா? வேண்டான்னு உரி அவன் மேலே போட்டார். இந்த தைரியம் எத்தனை பேருக்கு வரும்? ஏதோ எல்லாரும் சொன்னாலே கண்டா அவ்வளோதானே உரி கூட அவர் பாட்டு போயிட்டு இருக்கார். அதுக்கு ஒரு விலையே கிடையாது. அடி போடி, இது வெறும் உடம்பு தானே, இதுக்கு என்ன இருக்குன்னா ஆத்மா. அந்த பாவம் அகோரிகளுக்கு. அகோரிகள்லாம் பெரிய தேசபக்தர்கள். நிச்சயமாகவே தேசத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நிறைய தடவை சண்டையெல்லாம் போட்டிருக்கான்னு காண கிடைக்கிறது. அந்த மாதிரி சிவபெருமான் அகோரி தலைவன் வேறு, இவர் தான் மேஜர் அகோரியே இவர் தான். இவர் எப்படி இருப்பார்? அப்படி கம்பீரியம். அதுவும் அந்த அகோரிகள் எல்லாமே கையில் சூளத்தோடு தான் அலைவா. இவர் சூளத்தை வச்சுண்டு இவர் ஜம்முன்னு இப்படி நடப்பார். அவரோட சிவபெருமான் தன்னோட கல்யாணத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸில் தான் போனார். நல்லா பீதாம்பரம்லாம் தழைய கட்டின்ட்டுலாம் சான்ஸே கிடையாது. கஷ்டப்பட்டு மகாவிஷ்ணு தான் தயவுசெய்து கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கும். என்னத்துக்கு? அவள் இதை பார்த்து தானே மயங்கினா, இதை அடையணும் தானே ஆசைப்பட்டா. விஷ்ணு சொன்னாராம், உங்கள் ஒய்ஃபை பற்றி பேச்சு இல்லை சுவாமி, மாமியார்லாம் பயப்படுறா, சுற்றி இருக்க லேடிஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறா, அதெல்லாம் ஒரு தழைய என்ன மாதிரி கட்டிக்கணும், அதெல்லாம் உனக்கு தான் சரியாக வரும். 2 பேரோட சம்வாதம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சிவபுராணம் ஸ்கந்த புராணத்தெல்லாம் இந்த சிவபார்வதி கல்யாணத்துக்கு இவர் கிளம்பி வர அந்த பாராத்தெல்லாம் உண்டு. அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாள். என்னது இது கச்ச 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 கச்சான்னு இருக்கு. அவர் இத்தோடு தானே கட்டின்னு இருப்பார். புலித்தோலை அரைக்க சைத்தாலும் இவன் மேலே இருக்கோ அப்படி தானே கட்டிப்பாள். ஆனால் அவ்வளோ அழகாக அலங்காரம். எத்தனை பேர் வைத்தீஸ்வரன் கோவில் போயிருக்கு? வைத்தீஸ்வரன் கோவிலில் எத்தனை சிவபெருமான் உண்டு? முக்கியமாக 3 சிவன் உண்டு வைத்தீஸ்வரன் கோயிலில். பார்த்துருக்கா? ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு உண்டு. தெரியுமா? வைத்தீஸ்வரன் கோயில் தானே அது? வைத்தீஸ்வரன் கோயிலா? சீர்காழி. சீர்காழியில்
3 ஃப்ளோர் உண்டு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் லிங்க ரூபமாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி பார்க்கணும். அப்படி பீதாம்பரம்லாம் கட்டிண்டு அப்படி மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். அவருக்கு பேர் தோணியப்பர்னு பேர். நல்ல ஹைட் இருப்பார். ஒரு 15 அடி வசனம் இருப்பார் சிவபெருமான் மூர்த்தி. பக்கத்தில் பார்வதி நளினம். நிஜமாவே வரங்கி நான் அப்படி பார்த்ததில்லை. நான் குட்டி குட்டியாக அர்த்தநாரீஸ்வரர்லாம் உத்தராகண்டில் பார்த்துருக்கேன். நான் ஒரு நிச்சயமாக நான் இப்படி தான் பார்த்தேன் அவர் முகத்தை. அவர் இடுப்பளவு கூட நான் வரல. அப்போ லைட் இருப்பார். நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அப்படி ஜம்முன்னு உக்காந்துட்டு இருப்பார். அந்த கால் அப்படி வச்சு அந்த காம்பீரியம் பார்க்கணும். இந்த காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே இருப்பார். அந்த முகம், அந்த கண்ணம், இந்த ஷேவ்லாம் பண்ணிட்டு அமக்கலமாக இருப்பார். பக்கத்தில் பார்வதி தேவி, தோணியப்பர்னு பெயர், சீர்காழியில். அத்தனை அழகு. அங்கே பார்க்கணும் அவருடைய ரூப லாவண்யம். அத்தனை ஜோராக இருப்பார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நன்னா அப்படி பீதாமந்த பட்டு வஸ்திரம் கட்டிண்டு நிச்சயமாகவே அவர் ஆமான்றார். அத்தனை சிரேஷ்டம், அவ்வளவு அழகு. அப்படிப்பட்ட சிவபெருமான் அவருடைய அந்த ரூப லாவண்யம் பரம்ப வச்சு நிற்கிறாள் அவர் முன்னாடி. ஒரு ஆம்பளை அளோடு கிடையாது. கிருஷ்ணன் மட்டும்தான், வேற யாரும் ஆம்பளை கிடையாது. மீரா சொல்கிறா, ஜீவ கோஸ்வாமியோட ஆசிரமத்துக்கு வரா. மீரா காலத்தில் பிருந்தாவனத்தில் ஜீவ கோஸ்வாமி இருக்கார், சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர். அவருக்கு ஒரு சங்கல்பம், ஸ்திரீகளை பார்ப்பதில்லைன்னு. மீரா வந்துட்டு ஜீவ கோஸ்வாமி ஆச்சா சேவிக்கலான்னு வந்தால் வாசலில் அவரோட சிஷ்யா நிற்கிறா. இங்கே பெண்கள் அனுமதி இல்லை, எங்கள் குருநாதர் பெண்களை எல்லாம் பார்க்க மாட்டார். மீரா சிரிச்சுட்டு, அவரையும் அப்புறம் இங்கே உட்காந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்டவர் எங்கேயோ பத்ரிகா ஆசிரமத்திலையோ கேதாரிலையோ காசிலேயோ போய் உட்காரணும். பிருந்தாவனத்தில் ஆம்பளைக்கு என்ன வேலை? ஓஹோ, இது வரைக்கும் நான் பிருந்தாவனத்தில் ஒரே ஒரு ஆம்பளை தான் உண்டு நினச்சிருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியும் பிருந்தாவனத்தில் இன்னொரு ஆம்பளை இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டா. இது ஜீவகோஸ்வாமி காதில் விழுந்து, அடடா தப்பு பண்ணி. அவ்வளோ பெரிய பக்தர். அப்படி ராதாகிருஷ்ண பக்தி தெரிஞ்சவர், கோபி பாவம் சித்திச்சவர். ஆனால் தான் ஆண் ஒரு பாவம் இருக்கான். ஏண்டா பெருசாக பாவம் சித்திக்கலையானா, இன்னும் நான் ஆண் பிள்ளைன்னு ஒரு அகம்பாவம் இருப்பதனால கிருஷ்ண அனுபவம் பூரணமாக கிடைக்கலையாம், பிரேம அனுபவம். பெண் பாவம் வந்தாதான் ஸ்திரீ பாவம் சித்திக்கணும். அதனால தான் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார்லாம் பெண் பாவத்தை ஏறிட்டு பாசுரம் சொன்னோம். எங்கனையோ அன்னை மீறாள் என்னை முனிவது நீர், நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. திருக்குறுங்குடியுடைய நம்பியனுடைய ரூபலாவண்யத்தை பார்த்துட்டு என் மனசு அப்படி ஓடுறதே. தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே, உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. கண்ணில் அப்படியே கண்ணீர் வழிய வழிய என் பொண்ணு திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளை தான் பார்க்க போயிருப்பான்னு நம்மாழ்வார் புலம்புறார். அவெல்லாம் அப்படி ஆண் பிள்ளை. அதுவும் திருமங்கை மன்னன்லாம் எப்பொழுதுமே திமிர அலைகிற உடம்பு. அவரே பரகால நாயகின்னு பாவத்தில் அவ்வளவு புலம்புறாருன்னு இருக்கு. அதனால் அந்த கோபிகைகள் சொல்லிட்டாலாம், இங்கே ஏகோஸ்தி புருஷக கிருஷ்ணோ நிர்ஜனே ராச மண்டலே அந்யோனயாதி ரகசி கோபியூதம் வினா குவச்சித். உடனே சிவபெருமான் கையை கூப்பிண்டார். எனக்கு உள்ளே போகணும், ராசமண்டலம் பார்க்குறேன்னு வந்துட்டேன். கூட இந்த ஆளை வேறு கூட்டின்னு வந்திருக்கேன், தனியாக கூட வரல. எப்படியாவது எங்களுக்கு ராசமண்டலத்தில் என்ட்ரி வேணும்னுட்டாராம். உடனே கோபிகள்லாம் பார்த்தாலாம். அதுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே போயாச்சு. அங்கே பேசுகிறதுக்குள்ளே என்ன ராசமண்டலம் ஏதோ பேச்செல்லாம் ஓடுறதே அப்படின்னு ராதாராணி கேட்க கடகடன் நாங்கள் விஷயம் போய் சொல்லிட்டா. ஒரு 2 ஆம்பளைகள் வந்து நிற்கிறா, ராசமண்டலத்தை உள்ளே விடணும்ன்றா. உடனே ராதாராணி சொன்ன, விட வேண்டியது தானே ராதாராணி, பொம்பளையாக உள்ளே விட வேண்டியது தானடி அப்படின்னாலாம். உடனே அதுக்குள்ள அங்கேயே இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. அங்கே மானசரோவரம் உண்டு. இன்றைக்கும் விரஜபூமியில் ஒரு மானசரோவரம் உண்டு. கைலாஷ் மானசரோவரம் இல்லாமல் இங்கே ஒரு மானசரோவரம்னு உண்டு. ராதாராணி கோபத்தில் உட்காந்த இடம், அது மானினின்னு சொல்லுவா இல்லையா, மானரோஷம்னு இல்லையா, அந்த மானத்தில் அவள் உட்காந்த சரோவரம் மானசரோவரம். கைலாஷ் மானசரோவரம் வேறு. அப்போ
இந்த கோபிகள்லாம் சொன்னாலாம் ஜம்முன்னு சேதிதிருஷு யுவாம் தஸ்ய ஸ்நானம் மானசரோவரே குருதம் தத்ர கோபித்வம் பிராப்யாஷு விரஜதம் முனி. அப்போ சிவபெருமானியும் அந்த ஆசூரி முனிவரையும் பார்த்துட்டு அந்த வாசலில் காவல் காக்கிற கோபிகள் சொன்னாலாம், இந்த மானசரோவரத்தில் முங்கி எழுந்துக்கோங்கோன்னு. அழகாக 2 பேரும் முங்கினார்கள். முங்கி வெளில வரும்பொழுது இப்படிலாம் தலையெல்லாம் சாய்ச்சிண்டு மாறாப்பெல்லாம் அப்படி இழுத்துண்டு நாணி கோணி இந்த லேடிஸ் தானே சுபாவம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ண வரும் இல்லையா. சிவபெருமான் அது வரைக்கும் அதெல்லாம் பண்ணவரே கிடையாது. இப்போ தலைமுடியெல்லாம் அப்படி சரி பண்ணிண்டு அவள் பக்கத்தில் அவர் கண்ணு மையெல்லாம் சரி பண்ணிட்டு ஆசூரியும் பொண்ணாயிட்டார். அடி இங்கே பாரு, என் கண்ணை பாரு, நல்லா இருக்கா, இல்லை உதவி லிப்ஸ்டிக்லாம் கரெக்டாக இருக்கா, தலைமுடி பூ சரியாக இருக்கா. கோபிகள்லாம் பரஸ்பரம் சிரிக்கா. 2 பேருக்கும் அவள் புருஷான்னே மறந்து போயிடுத்தான். ஆனால் அந்த ஜடாமுடி சந்திரகலை மட்டும் மாறலை. ஜடாமுடி இப்போல்லாம் குழந்தைகள் சுருட்டி விட்டுக்கிறாள்ல ஸ்டைல், அதெல்லாம் அன்றைக்கே பண்ணவர். சிவபெருமானுக்கு அப்போ ஒரு பேர் உண்டு, சிவானின்னு பேர். சிவானின்னு பேர் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா. சிவபெருமானுடைய பெண் ரூபத்திற்கு சிவானின்னு பேர். இந்த 3வது கண்ணு திலகமாயிடுது. இப்போ இந்த 2 கண்ணு 3வது கண்ணு திலகம். ஜடாமுடியெல்லாம் ஸ்டைலாக எடுத்து தலையில் சந்திரசேகரன் இல்லை சந்திரசேகரி. இந்த பாம்பெல்லாம் நாகாபரணம் ஆகிடுது, டிசைன் ஆகிடுது எல்லாம் அழகாக. பாவாடை கோபிகள் என்ன ட்ரெஸ் உண்டோ அத்தனை ட்ரெஸ்ஸையும் போட்டுண்டு மிருதுவான சரீரம். இந்த ஜம்முன்னு அந்த பெரிய ஹார்ம்ஸ் எல்லாம் இல்லையா, சாஃப்டாக ஆகிட்டா. ஆனால் உடம்புல விபூதி மட்டும் சென்ட் மாதிரி பூசிட்டு இருக்கா, அது மாறலை இன்னும். உடம்பு முழுக்க விபூதியை பூசிண்டு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிண்டு பூவெல்லாம் வச்சுண்டு 2 பேரும் இப்படி கையை கூப்பிண்டு இப்போ உள்ளே போகலாமா அப்படின்றா. அவருக்கு அப்படிலாம் பழக்கமே கிடையாது, எங்கேயும் போய் நின்னவரும் கிடையாது, அப்படி கேட்டவரும் கிடையாது. இப்போ உள்ளே போகலாமா. குரல் அவ்வளோ மிருதுவாக இருக்கான், அவ்வளவு மதுரமாக இருக்கான். அந்த குரலை கேட்டவுடனே போங்க, உடனே வாடி, இந்த ஸ்ரீகள் அப்படி கையை பிடி வாடி அப்படின்னு இந்த ஆசுரி முனிவர் கையை பிடிச்சு வா போகலாம் ஆண்டி அப்படின்னு அவர் ஒரு தலையை ஆட்ட. கேரளாவில் எந்த ஊர் ஞாபகம் இல்லை, இந்த ஆம்பளை பசங்கள்லாம் பொம்பளை வேஷம் போட்டுக்குமே ஒரு கோவில் விழாவில். நிச்சயமாகவே அந்த ஆம்பளை பசங்கன்னு தெரியலன்னா தூக்கின்னு போயிடுவா. அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த ஆம்பளை பசங்க, கண்டே பிடிக்கும். பேசும்பொழுது மட்டும்தான் ஆம்பளை பசங்க பொம்பளை வேஷம் போட்டுருக்கான்னு தெரியும். நிஜமாகவே பிரமிச்சு போகிற மாதிரி தான் இருப்பாள். இப்போ சிவபெருமான் எப்படி இருப்பார், அதுவும் மானசரோவரத்தில் குளிச்சுட்டு கிருஷ்ண ராசத்திற்காக வந்த 2 பேரும் பாடி போகலாம் அப்படின்னு இவர் சிவபெருமான் அந்த கையை பிடிச்சார்ல. இப்போ ஸ்திரீயாக கையை பிடிச்சுன்னு சிவானி, ஆசுரி பேர் என்னன்னு தெரியல, இவர் பேர் மட்டும் சிவானின்னு தெரியாது. கையை பிடிச்சுன்னு 2 பேர் நடக்கிறாளாம். இந்த இடது கையில் வேற லேசாக அந்த பாவாடை அப்படி தூக்கிண்டு கட நடக்கிறாளாம். அப்பப்போ இது கையை விட்டுட்டு மாறாப்பை சரி பண்ணிக்கிறாள். அங்கே பாருடி, அதோ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி ஆனந்தமாக உள்ள நடக்கிறாளாம். ஜம்முன்னு இத்யுக்தௌ தோ முனி சிவௌ ஸ்நாத்வா மானசரோவரே கோபீத்வம் பிராப்ய சஹசா ஜக்மதூராசமண்டலே சௌவர்ண பிரகசித் பத்மராக பூமி மனோகரே மாதவி லதிகா விருந்த கதம்பாசாதிதே வசந்த சந்திர கௌமுத்யா பிரதீப்தே சர்வ கௌசலே யமுனா ரத்ன சோபானதோலிகாபிவிராஜிதே மயூரஹம்சதாத்யூஹ கோகிலைஹி கூஜிதே பரே யமுனா நிலநீலை. அவ்வளவு அழகா உள்ளுக்குள்ள ஜம்முன்னு மயில்கள் ஆட, குயில்கள் கூவ, தீர சமீரத்தில் ஜம்முன்னு யமுனை இப்படி ஆடின்றிருக்க, சந்திரன் பிரகாசிக்க, மரங்கள்லேருந்து புஷ்பங்கள்லாம் விதவிதமாக வாசம் வீச, மல்லிகை செண்பகம் எல்லா வாசனையும் அப்படி சேர்ந்து வர இவா 2 பேரும் அப்படி நடக்கிறாளாம். சபா மண்டப வீதிபிஹி
பிராங்கணஸ்தம்ப பக்திம் பங்கின் பங்கிந்திபிः பதத்பதாகைர்திவ்யாபை சௌவர்ணைः கலசைர்விருதே. அழகா ஜம்முன்னு எல்லாம் இருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக சஹசிரதள பத்மானாம் வாயுனாம் மந்தகாமினா 1000 இதழில் தாமரைகள்லாம் பூத்திருக்கு. அது மேலே மந்த மாருத்தம் அப்படி வீசறது. அந்த வாசனை சீதலேன சுபுண்யேன சர்வத சுரபிகிருதே. அந்த மந்த மாறுது அப்படி லேசா வீசறது. தஸ்மின் நிகுஞ்சே. இப்படி எல்லாம் தாண்டி தாண்டி போன அழகா ஒரு நிகுஞ்சம், கொடி வீடு. அந்த நிகுஞ்சத்தில் ஸ்ரீகிருஷ்ணம் கோட்டி சந்திர பிரகாசயா. கோட்டி சந்திர பிரகாசம். அங்க பாருடி, எங்கடி அங்கடி. கோட்டி சந்திர பிரகாசயா பத்மின்யா ஹம்சகாமின்யா ராதயா சம்மலங்கிருதம். அழகான ராதா ராணியோட நிக்குஞ்சத்தில் கண்ணன் நிற்கிறான். ஐயோ அப்பா! சிவபெருமான் திருஷ்டி சுத்துறார். சிவானி ஆசுரியம் பார்க்குறார். எப்படி இருக்கா பாத்தியா? ஸ்திரீ ரத்னைராவிருத்தம். அவ்வளவு அசஸ்வத் ராசமண்டல மத்தியகம் கோட்டி மன்மதலாவண்யம் ஷாம சுந்தர விக்கிரகம். கோட்டி மன்மதலாவண்யத்தோட ஷாம சுந்தரன் ராதாராணியோட ஜம்முன்னு ராதையும் கண்ணனுமா அப்படி நிற்கிறாளாம். மயங்கி போயிட்டாவா 2 பேரும். அப்படியே ஆனந்தத்தில் தலைக்கிறா. எப்பேற்பட்ட பாக்யம் அப்படின்னு மனசு மயங்கராளாம். வம்சீதரம் பீதபடம் வேத்ரபாணிம் மனோகரம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபினம் வனமால விராஜிதம். அழகா வனமாலாலாம் போட்டுண்டு விதவிதமான மாலைகள்லாம் போட்டுண்டு காஞ்சி கேயூர பூஷிதம் ஹார கங்கண பாலார்க்க குண்டல துவயமண்டிதம். காதுகளில் குண்டலங்கள்லாம் போட்டுண்டு கோட்டி சந்திர பிரதீகாச மௌலினம் நந்த நந்தனம் தான தக்ஷைஹி கடாக்ஷைச்ச ஹரந்தம் யோஷிதாம் மனஹ தூராத் அபஷ்யதாம் ராஜன் ஆசுரீஷௌ ஆசுரீஷௌ கிருதாஞ்சலி கோபி ஜனானாம் சர்வேஷாம் பஷ்யதாம் நிருபசத்தமக நத்வா ஸ்ரீகிருஷ்ண பதாப்ஜம் ஊச்சதூஹு அர்ஷவிஹ்வலௌ. அப்படி நிகுஞ்சத்துக்கு வந்தா ராதையும் கண்ணனும் அப்படி நிற்கிறத பார்த்தா, அந்த ரூபலாவண்யத்தை பார்த்தா, இவளுடைய கௌரவர்ணம், கிருஷ்ணனுடைய ஷாமவர்ணம், இவனுடைய பீதாம்பரம், அவளுடைய நீலாம்பரம், அவளுடைய அழகான நீண்ட முடி, இவனுடைய காக்கபக்ஷம் சிகை, இவனுடைய தோள் வளையல்கள், கை வளையல்கள், ரத்னமழித்த மோதரங்கள், அவ்வளவு அழகான கௌஸ்துபமணி, தாமர மாலை, துளசி மாலை, இடுப்பில் அழகான ஒட்டியானம், பீதாம்பரம், செந்தாமரை பாதங்கள், எல்லா விரல்கள்லேயும் மோதரங்கள், கருஞ்சங்கு கழுத்து, செங்கனிவாய், முத்து பற்கள், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருளான கேசம், காதல மகர குண்டலம், தலையில் மயில்பீலி, கையில் புல்லாங்குழல், இப்படி திரிபங்கி ரூபம். அவன் பக்கத்தில் அதே மாதிரி அழகாக அவன் இடுப்பை கட்டிண்டு ராதாராணி கௌரவர்ணம் நல்ல வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளாம். நீலாம்பரம் உடுத்தின்றிருக்கா, கைகளெல்லாம் மருதாணி வச்சுருக்கா, சக்கச்சவேல்னு ரவிக்க போட்டுருக்காளாம், பலவிதமான ஆபரணங்கள் போட்டுருக்கா, நல்ல செங்கனிவாய், அழகான பல்லு, எடுப்பான மூக்கு, ஜோரா மூக்குத்தி எல்லாம் போட்டுருக்கா, கண்களில் மையெல்லாம் தீட்டின்றிருக்கா, ஜோரான புருவம், அந்த புருவத்தில் ஐப்ரோஸ் பண்ணிட்டுருக்காளாம், அதுக்கு நடுவில் அழகாக மத்தியத்தில் ஜம்முன்னு திலக்கம் விட்டுருக்கா, தலையில் சூடாமணி எல்லாம் போட்டுருக்கா, அதுக்கு மேலே அப்படி அழகாக அந்த கோபிகள்லாம் போட்டுப்பாள் அந்த மாதிரி தலையில் முந்தானியை போட்டுருக்கா, கையில் அப்படி அழகாக தாமரை எல்லாம் வச்சுட்டு ராதாராணி நிற்கிறா. ராதா கிருஷ்ண தரிசனம். ஆசுரி முனிவர் கதர்றார். இவ்வளோ நாள் ஹிருதயத்தில் பார்த்த ரூபத்தை இன்றைக்கி பிரத்யக்ஷமாக பார்த்துட்டார். எப்படா கிடச்சிது?
சிவபெருமானை பிடிச்சு சிவபெருமானை கூட்டுண்டு வந்த பிறகு இத்தனை தடவை இப்படி ஒரு காட்சி ஆசூரி முனிவருக்கே கிடச்சது. இப்போ இனிமேல் ராதா கிருஷ்ணனை நன்னா பார்க்கணும், என்ன பண்ணோம்? முதல்ல இவரை போய் பிடிக்கணும். சத்தியவாகீஸ்வரர்கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க, ஐயா சத்தியவாகீஸ்வரே ஒரு வாக்கு தாரும், வாக்கு தத்தம் தாரும், என்னையும் பிருந்தாவன் ஐஷுண்டு போகணும், எனக்கும் ராச அனுபவத்தை தரணும்னு. இவ்வளவு நாள் ஆசூரி முனிவர் ஹிருதயத்தில் தியானம் பண்ண ராதையும் கண்ணனும் கிடைக்கல. வைகுண்டம் போய் அவர் வைகுண்டம் போகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் வைகுண்டத்தில் நாராயணன் தெரியலை. கோலோக பிருந்தாவனம் போகிற கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் கோலோக தாமத்தில் கண்ணனும் ராதையும் தெரியலை. திருப்பார்கடலில் தெரியலை, பத்ரி நாராயணன் தெரியலை. கடைசியில் கைலாசம் வந்து தான் விஷயம் தெரியறது. சிவபெருமான் வா நாங்கள் தான் போகிறேன், அப்படி யாராவது கூட்டிகிட்டு போவாளா? சரி சரி நீ கிளம்ப, எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் பார்க்கலாம், எனக்கு கொஞ்சம் வெளில போக வேண்டியிருக்கு, இப்படி தானே சொல்லிட்டு போவோம். ரொம்ப வேண்டப்பட்டவன் மட்டும் நீ கூடவான்னு சொல்லுவோமா. அதனால் அவர் கூட்டிட்டு வந்துட்டாராம். சிவபெருமானோட வந்ததுனால அந்த கோபிகள் இடத்துல பேச முடிஞ்சது. இல்லாட்டி ஆசூரி எல்லாம் மொத்துன்னு மொத்திருப்பான். இந்த லாட்டிமார் ஹோலின்னு ஒன்று உண்டு, போட்டு மொத்தும் அதுவும் சும்மா பாசாங்கெல்லாம் அடிக்க மாட்டான், அடின்னு அடிப்பா. அதுவும் நந்தகாமில் யாராவது ஆம்பளைகள் மேலே ஸ்திரீகளுக்கு ஒரு கரை வச்சுட்டான்னா இந்த லாட்டிமார் ஓலி வர்றது காத்துட்டு இருப்பான். அது ஒரு 10-15 பேர் தான் உள்ளே வரும், மற்றெல்லாம் ஓரத்தில் நிற்பான். இவனை அடிக்கிற பேர் வழி சுற்றி அந்த ஆள் அடித்து கடைசியாக இங்கே 2 அடி அடிப்பான். நிஜமாக என்ன விழும், சுய அனுபவத்தில் அடி வாங்கிட்டு சொல்கிறேன். நான் பாட்டுக்கு தேமேன்னு ஓரத்தில் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பிருந்தாவனத்தில். அழகாக போகிறாளே பரமபாகி ஓரத்தி வந்து ஓங்கி வச்சா. எனக்கு நிஜமாவே புரியல, ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, வீடியோ எடுக்கக்கூடாதான்னு. அதோட சிரிச்சுட்டு ராதே ராதேண்ணா. அப்புறம் தான் லாட்டிமார் ஓலி நம்மளையும் சேர்த்துட்டா அப்படின்னு நினச்சேன் ஓரத்தில் நின்னதுக்கு. அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி ஜாவட் போனேன் ராதாராணியோட இடத்துக்கு. அங்கே ஒரு வயசான கோபி, அவள் ஒரு பாட்டி. நான் சொல்கிறது 15 வருஷம் முன்னாடி கதை வச்சுக்கலாமே, கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவளுக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். அங்கே நின்று ஏதோ பேசிட்டு அங்கே நாங்கள் சாப்பிட்டோம். அவள்கிட்ட இப்படி பேசினேன், ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லாம் சொன்னேன். என்னமோ சொல்லிட்டு நேராக போய் கண்ணத்தை கிள்ளிட்டேன். நான் எனக்கும் கொழுப்பு தான் வச்சுக்கோங்க. அவள் அசரவே இல்லை, பட்டுன்னு ஒன்று கண்ணத்துலேயே வச்சா பலார்னு. நான் நிஜமாக இருக்கேன், நான் எதிர்பார்க்கல. அரே யாரே சரி என்னடா பயலை அப்படின்னு கேட்பான்னு பார்த்தா என்ன கண்ணத்தில் கை வைக்கிறாய்? அதெல்லாம் கிருஷ்ணனோட கண்ணமா, யாரும் கை வச்சிடக்கூடாது. அந்த ஒரு பாவம் அவளுக்கு. அதனால் அந்த ஆசூரி முனிவருக்கு சிவபெருமானோட போனதுனால அந்த கிருஷ்ண தரிசனம் கிடச்சுடுத்து. அதை 2 பேரும் கையை கூப்பிண்டாலாம். ஆசூரி ஈஷோ கிருதாஞ்சலி. அழகாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ராதா கிருஷ்ண இடத்துல 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். துவாவூச்சது கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே புண்டரீகாக்ஷ கோவிந்த கருடத்வஜதே நமः ஜனார்தன ஜகநாத பத்மநாப திரிவிக்ரம தாமோதர ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே. லைனா நாமத்தை சொல்லி பத்மநாபா திரிவிக்ரமான்னு சொல்லி 2 பேரும் அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறா. அவளை கோலோகநாத கிரிராஜபதே பரேஷ விருந்தாவனேஷ கிருத நித்ய விஹாரலீல ராதாபதே விரஜவது ஜனகீத கீர்த்தே கோவிந்த கோகுலபதே கிலதே ஜயோஸ்து ஸ்ரீமன்னிகுஞ்சலதிகா குசுமாகரஸ்த்வம் ஸ்ரீராதிகா ஹிருதயகண்டவிபூஷணஸ்த்வம் ஸ்ரீராசமண்டலபதிர்வ்ரஜமண்டலேஷோ பிரம்மாண்டமண்டலமஹி பரிபாலகோசி. லைன ஏ ராதாபதே கிரிராஜபதே பிருந்தாவனபதே ஜகத்பதே பூபதே. இப்படி எல்லாம் சிவானியும் ஆசூரியும் ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே கையை கூப்பிண்டு அந்த ரூபலாவண்யத்தை பார்த்து 2 பேர் மயங்கி நிற்கிறாள். அப்படியே கோபிகள்லாம் கிருஷ்ணனை பார்த்து மயங்கி நின்னா இல்லையா? இப்போ 2 கோபி பாவத்தில் தானே இருக்கு, கோபியாக தானே இருக்கா. அப்போ ஸ்ரீ நாரத உவாச்ச ததா பிரசன்னோ பகவான் ராதயா சகிதோ ஹரி.
முனிம் பிராக மேக கம்பீரயாகிரா. மேக கம்பீரம் போல இடிடிக்கிற மாதிரி ராதாவோட சேர்ந்த கண்ணன் பேசினானா. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஷஷ்டி வருஷ சகசிராணி. 60,000 வருஷங்கள் அவ தபஸ் பண்ணியிருக்கா. அவ தேடிண்டு போனார் இல்லையா, கோலோக தாமம் வைகுண்ட தாமம் ஒவ்வொன்றா போயிட்டு வரதுக்குள்ள 60,000 வருஷம் எடுத்தான். அவ்வளோ நாளாக தபஸ் பண்ணிட்டு இருக்காள். 2 பேரும் பிரத்யக்ஷத்தில் நேர பார்க்கணும்னு வேற காத்துட்டு இருக்காளாம். ஆனால் அங்கே கடகடன்னு ஓடும் இல்லையா, அப்போ அழகா இதுக்கு முன்னாலே அவள் தபஸ் பண்ணுறா. ஷஷ்டி வருஷ சகசிராணி யுவயோகோ தபதோஸ்தபக. அப்படி ஒரு தபஸ் பண்ணியிருக்கீர்கள். மத்தர்ஷனம் தேன ஜாத்தம் சர்வதோ நைரபேக்ஷயோகோ. என் தர்ஷனம் கிடைக்க ரொம்ப துர்லபம், கிடைச்சாச்சு, என்ன வேணும் கேளுங்கோன்னுட்டான். ராதையும் கண்ணனுமா என்ன வேணும் கேளுங்கோன்னு ஒன்று. சிவ ஆசுரீவூச்சதுஹு நமோஸ்து பூமன்னு யுவயோ பதாப்ஜே சதைவ விருந்தாவன மத்தியவாச. எங்களுக்கு எப்பொழுதும் பிருந்தாவன வாசம் வேணும்னு கேட்டுட்டாள். சிவபெருமானும் ஆசுரி முனிவரும் ந ரோச்சதேனோ அன்யமதஸ்த்வதங்கிரி நமோ யுவாபியாம் ஹரிராதிகாபியாம். உங்கள் 2 பேருடைய சரண கமலங்களை தியானம் பண்ணிண்டு சதா சர்வதா பிரஜத்தில் மத்தியத்தில் எங்களுக்கு ஒரு வாசம் வேணும்னு கேட்டுட்டாளாம். பிரஜ வாசம் வேணும், பிருந்தாவன வாசம் வேணும்னு சிவபெருமான் கேட்டுட்டாராம். சங்கநாதம் முழங்குறா இல்லையா, அழகாக கேட்டாச்சான். உடனே அழகா ஸ்ரீ நாரத உவாச்ச ததாசூச்ச உக்த்வா பகவான் விருந்தாரண்யே மனோகரே. இவா 2 பேரும் அப்படி கேட்ட உடனே ததாஸ்தூனுட்டான். உடனே சிவபெருமான் அந்த வம்சீவட் பக்கத்திலேயே செட்டில் ஆயிட்டார். பிருந்தாவனத்தை கோபேஸ்வர்னு பேர் அவருக்கு. கோபி ஈஸ்வர், கோபீஸ்வர்னு பேர். பகவான் சொல்கிறானா, இங்கேயே இருங்கோ, என் பக்தாளுக்கெல்லாம் என்னுடைய பிரேமையை ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னுட்டான். சிவானியா இன்றைக்கும் இருக்கார். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் வம்சீவட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த வம்சீவட்டுக்குள்ளே போய் சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணம் பண்ண வச்சுக்கோங்களேன். கர்காச்சாரியார், வேதவியாசர், சுகபிரம்ம மகரிஷி, ஆசுரி முனிவர் அங்கே உண்டு, மூர்த்தி உண்டு. இப்படி எல்லாம் சுற்றிட்டு வந்தோம்னா ஓரத்தில் ஒரு பொம்பளை நிற்பா, வெள்ளை வெளியேர்னு. இந்த தாவணியெல்லாம் ஜம்முன்னு கட்டிண்டு, அதுவும் நீல தாவணியெல்லாம் கட்டிண்டு, ஃபஸ்ட் கிளாஸாக கையில் பூவெல்லாம் வச்சுட்டு இருக்கும். ஆனால் தலையில் மட்டும் சந்திரன் இருக்கும், ஜடாமுடி இருக்கும். சிவானி அத்தனை அழகு தேமேன்னு இப்படி கை இப்படி வச்சுட்டு, நிஜமாவே அந்த மாதிரி சிவபெருமான் இங்கே இப்படி இப்படி கையை வச்சு, நிஜமாவே எல்லாரும் இங்கே சிவபெருமான் இப்படிலாம் நின்று பார்த்துருப்பேளா, இப்படி கையை வச்சுட்டு தேவேன்னு பிரசன்னமாக சிரிச்சுண்டு ஐ எம் ரெடி ஃபார் ராசக்கிரீடை அப்படின்னு நின்றுருப்பேன். சிவானின்னு பேர். அங்கே அந்த வம்சி வட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் நடந்தோம்னா அங்கே தான் கோபேஸ்வர் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய கோவில் இன்றைக்கும் இருக்குது. எப்படி சிந்தாஹரண மகாதேவர் கோகுலத்தில் ஒரு திக்பாலர்னு சொன்னேனோ, அந்த மாதிரி விருந்தாவனத்தில் இந்த கோபேஸ்வர் ஒரு திக்பாலர். ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார். காத்தால் போனோம்னா, பிருந்தாவனத்துக்கு போனால் மறக்காமல் இந்த கோயில் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா நான் அப்பயும் போகிற கோயில் அது. பிருந்தாவனத்துக்கு போனோம்னா காத்தால் போனோம்னா பாலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே போய் சிவலிங்கம் நம்மளே அழகாக அபிஷேகம் பண்ணலாம், தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். வடக்கில் அந்த ஒரு பாக்கியம். வாசல்லையே ஊமத்தங்காய், ஊமத்தம்பூ, வில்வம் எல்லாம் வச்சுருப்பான், எல்லாம் ஒன்றா தான் வச்சுருப்பான். அதை எடுத்துன்னு போய் நம்மளே சிவபெருமான் தலை மேலே அப்படி அழகாக வில்வம், ஊமத்தம்பு. ஊமத்தம்பு தெரியும் இல்லையா, நிறைய பேருக்கு. ஊமத்தம்பு, ஊமத்தங்காய் முள்ளாக இருக்கும், அதெல்லாம் அங்கேயே வெளியில் விற்பா. அதை கொண்டு போய் அப்படியே அங்கே சிவபெருமான் தலையில் போட்டுடலாம், பால் கொடுப்பா, பால் அபிஷேகம் பண்ணலாம். அங்கேயே நல்ல ஸ்வீட்லாம் விற்பா, பேடா ரபடி எல்லாம். அப்படியே சுட சுட வாங்கி கொண்டு போய் தொன்னையில் லேலோ அப்படி சிவபெருமானுக்கு கொடுத்துடலாம். கொடுத்து நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். போகும்போது எல்லாம் வாங்கிட்டு போவோம், வரும்போது சாப்பிட்டுட்டே வந்துடுவோம். மத்தியானம் ஒரு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் இந்த அபிஷேகம் இதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிவிடுவோம். சாயங்காலம் திரும்ப போகணும். காத்தாலையும் போகணும், சாயங்காலம் சந்தியா வேலை 5:30 6 மணிக்கு போனால் சின்சியராக அலங்காரம். சிவலிங்கம் தான், ஆனால் தலையில் ஒரு முக்காடு போட்டு, கண்ணுக்கு மை தீட்டி, உதட்டுக்கு லிப்ஸ்டிக் இட்டு, காதில் ஜிமிக்கி எல்லாம் போட்டு,
மூக்கில் மூக்குத்தி எல்லாம் குத்தி கன்னத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வச்சு கழுத்தில் பொம்பளைகள் போட்டுக்கிற மாதிரி அத்தனை ஆபரணங்கள் போட்டு விதவிதமான வஸ்திரங்கள் போட்டு மாலைகள் போட்டு இந்த சைட்லேருந்து பார்த்தா இந்த டான்ஸ் ஆடுறவெல்லாம் அப்படி உட்காந்துருப்பாள் ஒரு பொசிஷன், அப்படி தொடைக்கு மேலே அப்படி கை வச்சு அப்படி உட்காந்துருப்பாள். அப்படியே இருப்பார். சாயங்காலம் ஆயாச்சுன்னா கோபி ஆகிடுவார். அது என்ன ஆச்சரியம்னா காத்தால் போய் உள்ளே போய் தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். நம்ம கோபி ஆகிட்டாரோன்னு உள்ளே விட மாட்டா, உள்ளே போய் தொடப்படாது. ஏன்னா இப்போ கிருஷ்ணனாட ஆளாயாச்சான், காத்தால் தான் சிவபெருமானாக இருக்காராம். அதனால் அந்த கோபியை யாரும் தொடப்படாது. அலங்காரம் பண்ணிட்டு அவளும் ஓரத்தில் நிற்பா. வெள்ளேந்து பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடணும். ராத்திரி முழுக்க அந்த கோபி சிவானி வேஷத்தில் தான் இருப்பார் இந்த மகாதேவர். திருப்பினா காத்தால தான் அலங்காரம் ராசிகடலாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அலங்காரம் களைச்சி விட்டுருவா. அதன் பிறகு திரும்பி சிவனை அபிஷேகம் பண்ணும். இப்படி கோபேஸ்வரராக ஜம்முன்னு இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் இருக்கார். ஸோ அன்னைக்கு 2 பேரை பார்த்தோம். கோகுலத்தில் நந்த பவனத்தில் இருக்க ஒரு சிவபெருமான், அப்புறம் சிந்தாஹரண மகாதேவர். இன்னைக்கு 2 சிவபெருமான் பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? நீ 2ஆ 1ஆ தூங்கிட்டல? இந்த கோபிக்கிட்ட மயங்கிட்டு நந்தீஸ்வர மகாதேவர் நந்த கிராமத்தில் அவர் தான் பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை முதல்ல அவருக்கு நிவேதனம். இந்த கோபி இதில் அவர் கரைஞ்சி போயிட்டார், காணாமல் போயிட்டார். அதான் உண்மை. ஸோ இன்னைக்கு 2 பேரை பார்த்தோம், நந்தீஸ்வரரும் கோபேஸ்வரரும். நாளைக்கு இன்னொருத்தர் வருவார். இந்த மாதிரி நிறைய இருக்குது சிவகிருஷ்ண லீலை. அதுதான் கர்க சமீதையில் கொட்டி கிடக்கு. நாளைக்கு அடுத்து இன்னொருத்தர் இருக்கார். அவர் யார் என்னன்னு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இன்றைக்கி கிருஷ்ணனுடைய சொப்பனத்தை பார்த்தோம். தாழ் சடையும் நீள்முடியும் 2 ஒன்றாக இசைந்து பார்த்தோம். அதன் பிறகு நந்தீஸ்வரர் அழகாக கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த பிரசாதம் சாப்பிட்ற அவரை பார்த்தோம். எந்த முனிவரை கூட்டுண்டு சிவபெருமான் வந்தார்? ஆசூரி முனிவரை கூட்டுண்டு வந்தார். எந்த முனிவரை காப்பாற்றுறது கிருஷ்ணன் போனான்? அம்ச முனிவர். அம்ச முனிவர்னு ஒருத்தரை காப்பாற்ற போனால் அப்போ தான் இவருக்கு தரிசனம் கிடைக்கல. ஒரு ஊரெல்லாம் தேடிட்டு கடைசியில் கைலாசம் போய் கேட்ட பிறகு தான் சிவபெருமான் சொல்ல, வா நானும் போகிறேன் வான்னு சொல்ல, கோபிகைகள்லாம் உள்ள விட மாட்டேன்னு சொல்ல, ராதாராணி சொல்படி மானசரோவரில் முங்கி குளித்த உடனே அவர் சிவானி ஆயிட்டார், இவரும் கோபி ஆயிட்டார். 2 பேரும் உள்ளே போகிறா. நிக்குஞ்சத்தில் ராதா கிருஷ்ண தரிசனம் கிடைக்கிறது. 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி ராதா கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறா. என்ன வரம் வேணும்னு கண்ணன் கேட்க, பிருந்தாவன வாசம் கொடு, கோபி அனுபவத்தை கொடு, பிரேமபாவம் சித்திக்கட்டும் சொல்ல, ததாஸ்துன்னு சொல்ல இன்றைக்கும் கோபேஸ்வரராக இருக்கார். காத்தால சிவலிங்கமாக அபிஷேகம் அலங்காரத்தோடு இருப்பார். சாயங்காலம் சிவானியாக மாறிடுவார். அவ்வளோதான் கதை. அது 1 நிமிஷம் கதை தான், அவ்வளோ பெருசாக சொல்லியிருக்கோம். இத்தனை பெருசு. ஏன்னா அந்த டிரான்சிஷன், இந்த பக்தி பாவம், அது நான் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன். இவா போய் அந்த ராசமண்டலத்தில் நுழைஞ்சு அந்த பிருந்தாவன வர்ணனை இருக்கும். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும், அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கார் கர்க சம்ஹிதையில். அப்படி அழகாக நாம் நந்தபவன், நேத்தி கோகுலத்துடைய நந்தபவன சிவபெருமான், சிந்தாஹரண மகாதேவர், நந்தீஸ்வர மகாதேவர் நந்த கிராமத்தில், அப்புறம் பிருந்தாவனத்தினுடைய கோபேஸ்வரர். ஸோ கிருஷ்ணனுடைய கோகுலம், பிருந்தாவனம், நந்தகாமம் பார்த்துட்டோம். இப்போ மதுராவில் ஒருத்தர் இருக்கணும் இல்லை? மதுராலையும் ஒரு விசேஷமான ஈஸ்வரன் உண்டு. அவர் யாருன்னு நாளைக்கு பார்ப்போம். இந்த மூர்த்திகள் எல்லாமே வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ண மூர்த்தி. 5000 வருஷம் பழைய மூர்த்திகள் இன்னைக்கும் உண்டு. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. ஜெய் போலோ ராதா ராணி கி जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, बोलो यमुना मैया की जय, बोलो यशोदा मैया की
जय भोलो नंद गोप महाराज की। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम। जय जानकी कांत स्मरणम। गोपिका जीवन स्मरणम। जय भोलो सद्गुरुनाथ भगवान की। समस्त भागवदल को जय बोलो आसुरी मुनि की। जय बोलो शिवानी गोपी की। जय बोलो भारत माता की। राधे कृष्ण। सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम। पद्मनाभा पद्मनाभा। राधे कृष्ण. நாளைக்கும் சாயங்காலம் 6 to 8 சிவகிருஷ்ண லீலா அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. நேற்று ஒரு நாள் இல்லாததுனால 8ஆம் தேதி வரைக்கும் இங்கே உண்டு. 7ஆம் தேதி முடியறது சொன்னாலே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 8ஆம் தேதி வரைக்கும் அந்த 5 நாள் சிவகிருஷ்ண லீலா கம்ப்ளீட்டாக உண்டு. ராதே கிருஷ்ணா.